அதிசீக்கிரத்தில் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட போகிறது. Very soon the situations are going to be changed. சபை அதிசீக்கிரத்தில் இடுக்கமான காலகட்டத்துக்குள் பிரவேசிக்க போகிறது. The church is going to enter soon to an afflicted state. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எத்தனையோ சுயாதீன பாஸ்டர்மார்களை வஸ்திரங்களை கழற்றி நிர்வாணமாக அவர்களை அடித்து எத்தனையோ சர்ச்சஸ் எல்லாம் இடித்து கொளுத்தினதெல்லாம் செல்போன்ல சில பிலிவர்ஸ் காட்டினார்கள். In that mobile phone they had shown me certain videos. அதிசீக்கிரத்தில் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படும். Very soon the doors will be closed. அதற்கு முன்பதாக before that தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை தயவு செய்து கேட்கும்படியாக விரும்புகிறோம். What the people of God should do and what does his people should hear, that I want to hear from you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு பக்தன் சொன்னான், உலகம் இருளில் உறங்குகிறது, சபையோ வெளிச்சத்தில் உறங்குகிறது. A devotee said the world is lying in darkness and the church is lying in the light. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மை விட்டு தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசித்த நம்முடைய சீஃப் பாஸ்டர், கடைசியாக இருந்த சீஃப் பாஸ்டர் ஒரு செய்தி கொடுத்ததை நான் நினைவு கூறுகிறேன். I do remember one message that he had given. ஒரு ஞாயிறு காலை ஆராதனையில் இந்த செய்தியை அவர் கொடுத்தார். And he gave this message in one Sunday morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சென்ட் தாமஸ் மவுண்ட் கன்வென்ஷன். And that is the convention of St. Thomas Mount. அதில் அவர் எடுத்த வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து லவோதிக்கா சபையை குறித்து அவர் பேசினார். And he spoke about revelations about the Laodicean church. அவர்கள் எங்களுக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லும்போதுதான் தேவன் அவர்களை விட்டு வெளியே போனார் என்று அவர் அதை எடுத்தார். And he told that only when they said that we lack in nothing, the Lord went away from them. சபையை விட்டு வெளியே போய் நின்று கொண்டு வாசற்படி தட்டுகிறேன் என்று சொன்னார். And standing outside the door he said, I am knocking the door. அது மாத்திரமல்ல, அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்கிற வசனத்தை எடுத்து அவர் பேசினார். Not only that, he took the verse called, if you are in lukewarm state, neither cold nor தொட்ட ஒரு வார்த்தை, ஒரு குறைவும் இல்லை என்று என்றைக்கு சொன்னார்களோ அன்றைக்குதான் அவருடைய ஜீவியத்தில் தேவன் அவர்களுக்கு வெளியே போனார். The word that touched me on the day when they said there is no lacking in us, the Lord went away from them. அவர் பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையும் சொன்னார். And he said another word in his message. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் என்று சொன்னார். Even we too had come to that place. எனவே இந்த கூட்டங்களின் மூலமாக ஒரு ஆறுதலை அல்ல, கர்த்தருடைய இரக்கத்தின் கிருபையினால் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்போமாக. That's why through this meeting, not a consolation, by the grace of God, let us listen to the warning voice. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோனில் எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். In Joel 2:1 it is said, blow the trumpet in Zion and declare the warning voice in my holy sanctuary. ரெண்டு விதமான சத்தம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. Two types of voices are in the presence of God. ஒன்று சீயோனின் எக்காள சத்தம். First one, the trumpet sound of Zion. அது ஜெபத்தையும் சுவிசேஷத்தையும் காட்டுகிறது. That denotes the prayer and gospel. அடுத்தபடியாக என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். After that, declare the voice of warning in my holy sanctuary. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த எச்சரிப்பின் சத்தம் என்று சொல்வது இனி என்ன சம்பவிக்க போகிறது, எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு சபைக்கும் தேசத்துக்கும் உலகத்துக்கும் வரப்போகிறது என்பதை குறித்துதான எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள் என்று கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார். The Lord said through his prophets that warning voice means what kind of danger is going to come to the world and warn the people in that way. கடந்த வாரத்திலே கர்த்தர் ஒரு வசனத்தை பேசினார். In the past week the Lord spoken to me through one verse. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் மூலமாக. Ezekiel chapter 38 verse 12. அதுல ஒன்றுதான், நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவளுக்கு விரோதமாய் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And here the Lord said, I will come against the people who are careless. நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவளுக்கு விரோதமாக நான் வருவேன். And I will come against the people who are dwelling safely and careless. வாசிங்க அந்த வசனம். நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ளே தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக நான் வருவேன். And I will come against the people who are dwelling safely without care. இந்த வசனம் என்னை மிகவும் தொட்டது. This word touched me a lot. ஒரு விதத்துல ஒரு தேவ பயத்தையும் கொடுத்தது. In another side it gave me a fear of God. சீயோனின் 7 பாவங்களில் ஒரு பாவம் தான் நிர்விசாரம். The careless is one among the 7 sins of Zion. கேர்லெஸ் என்ற வார்த்தை சரியில்லை. சீயோனின் பெரிய பாவங்களில் 7 பாவங்களில் ஒன்றுதான் நிர்விசாரம். And this is one among the
greatest sin among the 7 sins of Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to இது God. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். This we can read in Amos chapter 6 verse 1. சீயோனில் நிர்விசாரமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Woe unto the people who are careless in Zion. நிர்விசாரம் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய பாவம். And careless is the greatest that are சோதோம் கொமோரா பட்டணத்தை தேவன் அக்கினியினால் சாம்பலாக்குவதற்கு 6 பாவங்களை குறித்து எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Ezekiel 14:14 and the reason is 6 sins for the Lord to destroy the Sodom and அதில் Gomorrah. ஒன்றுதான் நிர்விசாரம். And one among is the life of ease. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் நான் வருவேன். The Lord says, I will come against the people who are leading a life of ease. அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை குறித்துதான உணர்வே இல்லாதவர்களாய் சுகத்தோடு நிர்விசாரமாய் குடியிருக்கிறார்கள். They are living with a life of ease, not knowing what will happen the next. இது ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையும் பிரசவ வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு பிள்ளை பெறும்படியாக வருத்தப்பட்டு அலற வேண்டிய காலங்கள் இந்த காலங்கள். These are the days for the child of God to travail and to beget a man child. சிங்காசனத்தை விட்டு இறங்கி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சின நினிவே பட்டணத்தாரை போல மனத்தாழ்மையோடு இருதயத்தை நொறுக்கி வியாகுலத்தோடு கர்த்தருடைய பாதத்தை பிடித்தோமானால் நானும் நீங்களும் தப்பிக்கொள்வோம். இல்லாவிட்டால் நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தரே வருவார். Like the people of Nineveh, if we come down from the throne and put on sackcloth, and if we caught hold of the feet of God, you and I will be spared. If not, if we lead a life of peace, the Lord will come against us. நாம் ஒரு காரியத்தை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு தொடர்ச்சியாக கடந்து போகிறோம். Let us praise God for one thing, and we are going to continue to the word of God. எனக்கு உங்களுக்கும் ஒரு அதிகமான ஒரு தேவ பயத்தையும் நடுக்கத்தையும் தருவாராக. That the Lord gives you and me the more and more fear of God and trembleness. காலங்களையும் நாட்களையும் எண்ணக்கூடிய ஒரு உணர்வை தேவன் நமக்கு தருவாராக. Let the Lord gives us the feeling to count the time and date. எப்பொழுது நம்முடைய நேரம் முடியும் என்று நமக்கு தெரியாது. We don't know when our time is going to end. சீக்கிரத்தில் எல்லாமே அடைக்கப்பட போகிறது. Soon everything is going to be closed. நான் சுயத்தோடு என்னுடைய பாக்கெட்ல நான் காசை வைத்திருக்க கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. A time for me not able to keep with liberty my money is going to come. அது எல்லாவற்றையும் வெளியரங்கமாக சொல்ல முடியாது. I can't say everything outwardly. காலம் வருகிறது. Time is come. எல்லாவற்றுக்கும் தேவன் முடிவு உண்டாக்க போகிறார். For everything the Lord is going to put an end. அதற்கு முன்பதாக Before that, என்னையும் உங்களையும் you and me, கர்த்தர் எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, how the Lord wants to create, எப்படியெல்லாம் நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ, how the Lord wants to sanctify us கற்புள்ள கன்னிகையாக, as a chaste virgin, கரையற்ற மணவாட்டியாக, as a bride without spot, தேவனுடைய அன்பிள்ளையாக, as an overcoming man child, மகிமையுள்ள சபையாக, as a glorious church, எருசலேமாக, சீயோனாக, as Zion and New Jerusalem. நம்முடைய மனதின்படியே என்னை உங்களை உருவாக்கும்படியாக, The Lord, in order to create according to His mind, அதற்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல சத்துருக்களை கர்த்தர் சிதறடிப்பாராக. let the Lord scatter all the enemies who work against that. நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பற்றி பிடித்து வைத்திருக்கிற எல்லா வல்லமையிலிருந்து கர்த்தர் என்னை உங்களை விடுதலையாக்குவாராக. Let the Lord deliver us from all the powers that had caught hold of our soul, spirit and body. தேவனுடைய வார்த்தையை தடை செய்யும்படியாக இந்த தேசத்தில் கிரியை செய்கிற சத்துருக்களை கர்த்தர் சிதறடிப்பாராக. Let the Lord scatter all the enemies that are working to hinder the word of God. எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள், வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you feel and understand? ஆண்டவரே, இனி இந்த பூமிக்கு சம்பவிக்க போகிறேன், நான் சிக்கிக் கொள்ள கூடாது கர்த்தாவே. Oh Lord, I should not be entangled in the happenings of this என்னுடைய world. முடிவிலே நீர் என்னை வாந்தி பண்ணி போட கூடாது ஆண்டவரே. In my end, you should not spit me. என்னை அறியேன் என்று சொல்லிவிட கூடாது ஆண்டவரே. You should not say that I know you not. நான் அறுப்புண்டு போயிட கூடாது கர்த்தாவே. I should not be cut off. உம்முடைய சமூகத்திலிருந்து நான் பிடுங்கப்பட கூடாது கர்த்தாவே. I should not be plucked out from thy presence. ஆண்டவரே, நான் வேரோடு பிடுங்கப்பட்டு அக்கினி கடலிலே வீசி எறியப்பட கூடாது கர்த்தாவே. Oh Lord, I should not be uprooted and cast in the lake of எனக்கு fire. இரக்கம் செய்யும். Have mercy on எத்தனை me. பேர் உண்மையாக விரும்புகிறீர்கள்? How many of you really கண்களை மூடுங்கள். close your eyes? உண்மையான ஒரு உணர்வு எத்தனை பேருக்கு உண்டு? How many of you have a real எத்தனை repentance? பேர் இதை உண்மையாகவே உணர்கிறீர்கள்? How many of you understand really? இனி இப்படி ஒரு வேதபாட கூட்டம் நடக்குமோ நமக்கு தெரியாது. We don't know whether we will have another Bible study like this. எத்தனை பேர் உண்மையாகவே இதை குறித்து உணர்வடைகிறீர்கள்? How many of you really understand like this? கர்த்தாவே, எனக்கு இரங்கும் என்று எத்தனை பேர் இப்பொழுது கதற போகிறீர்கள்? How many of you are going to cry, oh Lord, have mercy on me? கர்த்தர் நமக்கு ஒரு
ஒரு பெரிய விடுதலையை தருவாராக. Let the Lord gives us a great ஒரு deliverance. மகிமையின் அக்கினியை தருவாராக. Let the Lord gives a glorious fire. அக்கினியை தருவாராக. Let him give a victorious fire. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. Let all the enemies be scattered. எத்தனை பேர் கர்த்தர் அப்படியே செய்ய வேண்டும் விரும்புகிறீர்கள்? How many of you want the Lord to do as it is? மாத்திரமுடைய கரங்களை உயர்த்துங்கள். Those people alone lift up your hands. முழு பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். You praise God with all your strength. இந்த ஸ்தோத்திரம் எல்லாம் பரலோகத்திலே தேவனுடைய சமூகத்துக்கு போய் எட்டட்டும். Let these praises reach the presence of God. இதோ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. Behold, the word of God has been declared to us. விசாரமாய் சுகத்தோடு குடியிருளுக்கு விரோதமாக கர்த்தர் வருவார். The Lord will come against the people who are leading the life of ease. இப்ப ஸ்தோத்திரம் பண்றதுல கூட ஒரு நிர்விசாரம். Even in praising there is a தேவனுடைய பிள்ளையே வேண்டாம் வேண்டாம். Oh child of God, no need. வருகிறான் அந்திகிறிஸ்து. Behold, the Antichrist comes. முன்பதாக நானும் நீங்களும் தப்பிக்கொள்வோமாக. Before that, let you and me be spared. 2 நிமிஷம் நல்ல உண்மையான இருதயத்தோடு இடி முழக்கம் போல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. For 2 minutes with a real heart, with the voice of thunder, you praise God. இந்த ஸ்தோத்திரங்களான சத்துருடைய வல்லமைகளை சுட்டெரிப்பதாக. Let all these praises burn the power of enemies. மகிமையோடு நம்முடைய மத்தியிலே எழுந்தருளுவாராக. Let God arise gloriously in our midst. மகிமையை கர்த்தர் விளங்கச் செய்வாராக. Let the Lord reveal His Almighty. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இது போதாது. And this is not enough. இவ்வளவு பேர் நாம் கூடி இருக்கிறோம். So much of people have been gathered. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. You praise God with the voice of thunder. கோட்டைகளை கர்த்தர் தகர்த்தெறிவாராக. Let the Lord scatter all the fortress of devil. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிசர் நீர் வரும் வேலை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. நிசர் நீர் வரும் வேலை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றி சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னையே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னையே. நிசர் நீர் வரும் நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. நிசர் நீர் வரும் வேலை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னையே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றி சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னையே. நிசர் நீர் வரும் வேலை நெருங்கிடுதே, பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. நிசர் நீர் வரும் வேலை நெருங்கிடுதே, பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்து கொள்ளும் உம்மோடு என்னையே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துடபகரபௌ ஷடம்கரபலபதுரபெகடபங்கடபலகதுரபெகதுரபெகதுரு. நிர்விசாரம் என்று சொல்லுகிறது சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம். The life of peace is the greatest weapon of Satan. இவ்வளவு கேட்டாலும் எத்தனை பேருக்கு உணர்வு இல்ல. How much they hear, some people they don't have any, ஒரு தேவ பயம் இல்ல. they don't have the fear of God. நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருளுக்கு விரோதமாய் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I will come against the people who lead a life of peace. நிர்விசாரத்திலிருந்து என்னை உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவாராக. The Lord deliver you and me out of all the life of பாதத்தை peace. பற்றி பிடித்துக் கொள்வோமாக. Let us hold on His feet. அவருடைய பாதம் ஒன்றே நமக்கு போதும். Let His feet alone is enough for us. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தொடர்ச்சியாக ஜெபத்தோடு தேவ சமூகத்துக்குள் தேவ பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. Continuously with prayer and with the fear of God, let us listen to the word of God. சத்தியத்தை கேட்க 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 காதால் கேட்டு இருதயத்தில் உணர்ந்து ஜெபத்தோடும் அறிக்கையோடும் மெய் மனஸ்தாபத்தோடும் கேட்டால் முடிவிலே தேவனுடைய கரம் நம்முடைய மத்தியிலே வந்து அமரும். If we keep on hearing the word of God through our ears with a confession and with a real repentance, at the end the hand of the Lord will descend upon us. சங்கீத புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 29 30 வசனமும் சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 7ஆம் வசனமும் வாசிங்க. 107th Psalms verses 29 and 32 and Psalms 48 verse 7.
கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கீழ்காற்றினால் தர்சீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக தேவனுடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாய் முதலாவது என்னை தேவனுடைய கிருபைக்கு சமர்ப்பிக்கிறேன். In order to declare the word of God, standing upon the grace, by leaning upon the grace, first of all, I submit myself to the grace. நாடின துறைமுகம் என்கிற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும். Under the topic, the desired haven, the gospel of God will be declared. இந்த நாடின துறைமுகம் என்பதை எருசலேம் சியோன் என்றும் உபதேச ரீதியாக சுவிசேஷ ரீதியாக பல விதங்களில் இந்த வசனத்தை நாம் தியானிக்க முடியும். We can meditate the word, the desired heaven, and the aspect of many ways through Zion or through New Jerusalem or the church of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இது எளிமையான சுவிசேஷமாக ஓபன் காஸ்பலாக சில சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். As an open gospel or as a doctrine, we can meditate certain truths. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனிதனுடைய வாழ்க்கையானது ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு போகிற ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. The life of man is compared in the Bible as a ship which travels from one harbor to the other harbor. ஒரு கரையிலிருந்து மறு கரைக்கு செல்லுகிற சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிற ஒரு கப்பலுக்கு நிழலாட்டமாக மனிதனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. The life of man has been said as a shadow of the ship which travels from one shore to other shore through the ocean. மனிதன் இந்த பூமியில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து நித்தியத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான். Man begins his life in this world and he ends that in his eternity. நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நமக்கு சம்பவிக்க வேண்டும். And any one thing should happen at the end of our life. முதலாவது நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி நாடின துறைமுகத்தில் தேவன் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். According to the first verse we read, the Lord should take us to the desired haven. தேவனுடைய பிரதிபலன்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய மகிமையை நாம் சுதந்தரிக்கும்படியாக அந்த நாடின துறைமுகமாகிய எருசலேமுக்கும் சீயோனுக்கும் கர்த்தர் கிருபையினால் கொண்டு போகிறார். For us to inherit the rewards and the blessings of God by grace, the Lord takes us to the desired haven called the New Jerusalem and Zion. அல்லாவிட்டால் அடுத்த ஒரு கூட்டம் அதே சமுத்திரத்தில் தங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் தர்சீசின் கப்பலில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் நாடின துறைமுகத்துக்கு போக முடியாது. தேவன் அந்த கப்பலை உடைக்கிறார். Another group of people, they have started their life journey in the ship of Tarshish. They cannot reach the desired haven. The Lord breaks their ship. உடைக்கப்பட்டு அக்கினி கடலுக்குள் அவர்கள் முழுகுவார்கள். After being broken, they will immerse in the lake of fire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நானும் நீங்களும் தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த வெளியேறப்பட்ட இரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். You and I, by the grace and mercy of God, we have obtained this precious salvation. ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டை வரும்போது, A man when he comes near Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அவன் நோக்கி பார்க்கும்போது, when he looks at the cross of Jesus, இந்த சிலுவையின் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவனுக்கு இலவசமான பாவ மன்னிப்பு அருளப்படுகிறது. through this cross and through this Jesus, the remission of sins is being given to him freely. தன்னுடைய பாவங்களை அவன் அறிக்கையிட்டு, by confessing his sins, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் அவன் ஏற்றுக்கொள்ளும்போது, when he accepts Jesus Christ as his own savior, அவனுடைய ஜீவியத்தினுடைய வாழ்க்கை பிரயாணம் மாறுகிறது. the life journey changes. அவனுடைய வாழ்க்கை பிரயாணமானது ஒரு இலக்கை நோக்கி தொடர்கிறது. His life journey is starting towards a goal. கிறிஸ்துவுக்குள் வரும்போது, when he comes in Christ, கிறிஸ்து அண்டை வரும்போது, when he comes to Christ, கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ளும்போது, when he receives the blessings through Christ, இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பாவ மன்னிப்பையும், this forgiveness of sin which is in Christ, இந்த இரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளும்போது, while he receives this salvation, கிறிஸ்துவுக்குள் ஒரு ராஜ்யத்தை அவன் காண்கிறான். he see a kingdom in Christ. கர்த்தராகிய இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று இயேசு சொன்னார். The Lord Jesus said, repent, for the kingdom of God is at hand. ஒரு மனிதன் இயேசு அண்டை வரும்போது
மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் அவனுக்கு சமீபமாக வருகிறது. When a man comes to Jesus or when he repents, the kingdom of God comes nigh to him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அவருடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம் உண்டாகிறது. In his life there comes a goal or an aim. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி அவன் தொடர்கிறான். And he starts his life journey towards the kingdom of God. அல்லாத பட்சத்தில் And if it is not, தர்சீசின் கப்பலில் பிரயாணம் பண்ணுகிற கூட்டத்தாராக மாறிவிடுகிறார்கள். and they will be changed as a group of people who travel in the ship of Tarshish. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்பொழுது இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவனுக்குள் நாம் ஆரம்பிக்கும் போது, Now when we start our life journey in Christ, அந்த நாடின துறைமுகமாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கர்த்தராகிய இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், if we want to be raptured in the coming of the Lord to the desired heaven, அந்த பிரயாணம் சேமமாக போய் அந்த நாடின துறைமுகத்தில் போய் சேர வேண்டுமானால், if we want the journey to continue safely to reach the desired heaven, அதற்கு முன்பதாக இரண்டு காரியங்கள் செய்யப்பட வேண்டும். before that two things should happen. முதலாவது கொந்தளிப்பு அமர்த்தப்பட வேண்டும். First of all, the raging must be made still. இரண்டாவது அமைதல் உண்டாக வேண்டும். And secondly, there must be a calm. கொந்தளிப்பு அமர்த்தப்படாத பட்சத்தில் இந்த கப்பலானது அந்த நாடின துறைமுகத்தை நோக்கி சென்றடைய முடியாது. If the raging is not made still, the ship can't reach the desired haven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கொந்தளிக்கிற சமுத்திரத்தில் ஒரு கப்பல் தன்னுடைய பிரயாணத்தை தொடர முடியாது. A ship cannot continue the journey in the raging sea. எனவே நாம் அந்த நாடின துறைமுகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால், That's why if we want the Lord to take us to the desired heaven, முதலாவது தேவன் கொந்தளிப்பை அமர்த்த வேண்டும். first of all, the Lord should make the raging to be still. முதல் 2 நாட்கள் இந்த கொந்தளிப்பை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த 2 நாட்கள் அமைதலை குறித்தும் கிருபையினால் தியானிக்கலாம். The first 2 days about the raging, and in the second 2 days we can meditate by the grace of God about கர்த்தர் peace. நமக்கு தருகிற சமயத்துக்கு ஏற்றது போல, According to the time the Lord permits தேவ us, ஆவியானவருடைய நடத்திப்புக்கு ஏற்றது போல, according to the leading of the Holy Spirit, நாம் தேவனுடைய கிருபையினால் சத்தியங்களை தியானிக்கலாம். by grace of God we can meditate the truth. 2 நாட்கள் பாவத்தை குறித்தும் கடைசி 2 நாட்கள் பரிசுத்தத்தை குறித்தும் கிருபையினால் தியானிக்கலாம். 2 things about sin, 2 days about sin and 2 days about holiness. By God's grace we can meditate the truth. இந்த கொந்தளிப்பு என்று சொல்லுகிறது, வேதத்தில் இதை பல காரியங்களுக்கு நிலநட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. This raging is mentioned in the Bible as a shadow unto many things. முதலாவது இது ஒரு பாவத்துக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறது. First of all, it is compared to a sin in the Bible. துன்மார்க்கனோ கொந்தளிக்கிற கடலை போல சமுத்திரத்தை போல இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the wicked is like a raging sea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. துன்மார்க்கனோ கொந்தளிக்கிற சமுத்திரத்தை போல இருக்கிறான். The wicked is like a raging sea. நம்முடைய ஜீவியத்தில் கூட Even in our life, பாவமாகிய இந்த துன்மார்க்கம் காணப்படும் போது, when this sin, the wickedness found, நம்முடைய ஜீவியம் கூட கொந்தளிக்கிற சமுத்திரத்தை போல மாறிவிடுகிறது. even our life turns to be like a raging sea. ஏசாயா 57 அதிகாரம் 20 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, While we read Isaiah chapter 57 verse 20, துன்மார்க்கரோ கொந்தளிக்கிற சமுத்திரத்தை போல இருக்கிறார்கள். for the wicked are like a troubled sea. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. துன்மார்க்கனோ கொந்தளிக்கிற சமுத்திரத்தை போல இருக்கிறார்கள். But the wicked are like the troubled sea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சங்கீதம் 38 சங்கீதம் 8 வசனத்துல வாசிக்கும் போது பக்தன் தாவீது இப்படியாக கதறுகிறார். While we read Psalms 38 verse 8, the devotee David cries in this way. என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் என்று சொல்லுகிறார். And he says, I cry by the sweetness of my heart. வாசிங்க. நான் பெலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் நான் கதறுகிறேன். And I have roared by reason of the sweetness of my heart. இந்த இருதயத்தில் இந்த கொந்தளிப்பு வந்ததற்கு காரணம் என்ன? What is the reason for this trouble to come in his heart? அதற்கான காரணத்தை அதே 38 சங்கீதம் 3 வசனத்திலும் 4 வசனத்திலும் தாவீதே அதை குறித்து சொல்லுகிறார். Even David himself says the reason in that same chapter verses 3 and 4. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பாவத்தினாலும் இந்த அக்கிரமத்தினாலும்
இருதயத்தில் கொந்தளிப்பு உண்டானதாக தாவீது சொல்லுகிறார். David says, because of the sin and iniquities, a raging comes in his heart. இன்றைக்கு பாவத்தை நிமித்தமாக மனிதனுடைய இருதயத்துக்குள் மெய்யான ஒரு சமாதானம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. Due to the sin in the life of man, there is no real rest or peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பாவமானது மனிதனுடைய இருதயத்துக்குள் இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிடுங்கி விடுகிறது. This sin is plucking out the peace and the rest which is in the man's heart. எனவேதான் இருதயத்தில் கொந்தளிப்பு உண்டாகிறது. That's why the raging happens in the heart. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மண்டை வருகிற மனிதனுக்கு முதலாவது அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், என் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். The first promise Jesus used to give to the people, those who come unto me all ye that are labor and are heavy laden. தேவனண்டை வருகிற மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். The first blessing given to the man who comes to Jesus is the rest. நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு பெரிய தெய்வீகமான இளைப்பாறுதல் இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியம் சமுத்திரம் கொந்தளிக்கிறது போல காணப்படும். If there is no divine rest in our spirit, soul and body, our life will be like a raging sea. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்றைக்கு உலகத்துல மனிதனுடைய ஆத்துமாவும் ஆவியும் சரீரத்திலும் கொந்தளிப்புள்ளவர்களாக, இளைப்பாறுதல் இல்லாதவர்களாக மனிதர்கள் காணப்படுகிறார்கள். Even today the worldly people in their spirit, soul and body as raging, they are without rest. இன்றைக்கு மனிதனுக்கு ஆரோக்கியம் இல்லை. There is no health for man. சுகம் இல்லை. There is no health. சந்தோஷம் இல்லை. There is no joy. இளைப்பாறுதல் இல்லை. No rest. நிம்மதி இல்லை. No peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கொந்தளிக்கிற சமுத்திரத்தை போல காணப்படுகிறார்கள். They are found to be like a raging sea. இந்த பாவத்தை நிமித்தமாக இந்த கொந்தளிப்பு உண்டாகிறது. Because of the sin, this raging comes. இந்த பாவத்தை குறித்துதான பல காரியங்கள் வேதம் எடுத்து சொல்லுகிறது. The Bible points out many things about sins. நம்மில் அநேகர் பாவத்தினுடைய அந்த கொடூரத்தை நானும் நீங்களும் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் அதை உணர்கிறது இல்லை. Many of us won't understand the cruelty of sin. பூரணமான விதத்தில் தேவன் எப்படி பாவத்தை வெறுக்கிறாரோ எதிர்க்கிறாரோ அதனுடைய உண்மையான பூரணமான தன்மையை எத்தனையோ சந்தர்ப்பத்தில் அதனுடைய உணர்வை இழந்து விடுகிறோம். At many occasions we lost the perfect feeling how the Lord hates and resists the sin. பாவம் எவ்வளவு கொடுமையானது என்பதை உணராமல் நாம் போய் விடுகிறோம். We fail to understand how cruel the sin is. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்முடைய ஜீவியத்தில் இந்த கொந்தளிப்பு உண்டாகிறது நிமித்தம், because of the raging happens in our life, அந்த நாடின துறைமுகத்துக்குள் அந்த லக்கை நோக்கி நம்முடைய பிரயாணத்தை தொடர முடியாதவர்களாய் போய் விடுகிறோம். and we are unable to continue our journey towards the desired haven. அந்த இலக்கை குறித்ததான ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் நமக்கு இல்லாவிட்டால், if we won't have the brightness or light about the destiny, நம்முடைய ஜீவியம் கொந்தளிக்கிற சமுத்திரத்தை போல இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். let us understood our life is like a raging sea. அந்த லக்கு பிரகாசிக்க வேண்டும். that destiny must be shine. ஏதோ செத்த பிறகு கண்ணை மூடின பிறகு பரலோகத்துக்கு நான் போய் சேர்கிறேன் என்று சொல்லுது அர்த்தம் அல்ல. it's not the meaning just after I die I will go to heaven. நீங்கள் அதிகமாக உங்களை சுத்திகரித்து நாம் பரிசுத்தமாக்கி கொள்ளும்போது அந்த ராஜ்யத்தினுடைய வெளிச்சம், அந்த லக்கு பிரகாசிக்கிறதை காணலாம். while we sanctify us more and more, we can able to see the destiny being shine. அந்த நாடின துறைமுகமாகிய அந்த லக்கு, அந்த எருசலேமும் சீயோனும் அந்த லக்கு பிரகாசிக்க வேண்டும். that goal, the desired heaven, that goal must shine. பிரகாசிக்காவிட்டால், if it is not shining, நம்முடைய ஜீவியத்தில் பாவமான காரியங்கள், சுத்திகரிக்கப்படாத காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். we can understood the unsanctified natures and the sinful natures are found in our life. எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்படுகிறோமோ, பரிசுத்தமாக்கப்படுகிறோமோ, தேவனோடு நெருங்குகிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வெளிச்சத்தை நாம் காணலாம். to what extent we sanctify ourselves, we make us holy and we come nigh to God, to that extent we can see light. எனவேதான் பரிசுத்தவான்களும் பாட்டுகளை, பல பாட்டுகளை கட்டி இருக்கிறார்கள். that's why even the saints have made many songs. சீயோனின் மகிமை கண்களில் வீசிடுதே, சிந்தையும் வாஞ்சையும் அதுவே. even the shining of Zion is flowing towards our eyes. சீயோனின் மகிமை கண்களில் வீசுகிறது. the glory of Zion is shining upon their சிந்தையும் eyes. வாஞ்சையும் அதுவே. and their desire and thought is that எப்படி வேண்டுமானாலும் ஜீவித்து விடலாம். however we can live, ஆனால் அந்த லக்கை குறித்து நாம் சென்று அடைய வேண்டியதான அந்த இடத்தை குறித்ததான வெளிச்சம்,
அந்த பிரகாசம் இல்லாவிட்டால், if we won't have the light or shining about the desired heaven or the goal, நாம் வழியிலே அழிந்து போயிருக்கிறோம் என்பதை கண்டுபிடிப்போமாக. let us find that we have been destroyed in the way. சங்கீத புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, While we read the second Psalms, the last verse, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். kiss the son lest he be angry and he perish from the way. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். Soon his wrath is going to be kindled. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். All those who come near to him are the privileged people. தமிழிலே வழியிலே அழியாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய எபிரேய பாஷையிலே வழியிலே அழியாமல், வழியிலே அழிவு என்கிற வார்த்தைக்கு அருமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In Tamil it is said as not to perish in the way, but in the Greek language and wonderful meaning is given. எந்தவித குறிக்கோளும் இல்லாமல், லக்கில்லாமல் அலைந்து திரிவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is mentioned as roaming without an intention or without an goal. தேவனுடைய கோபம் நம்மேல் இருக்கிறது என்று எப்படி தெரியும்? How we can know the wrath of God is upon us, அந்த லக்கை குத்துதான வெளிச்சம் இருக்காது. and there won't be a light about the அந்த destiny. சீயோனை குறித்து வெளிச்சம் இருக்காது. There won't be a light about Zion. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, எருசலேமை குறித்து வெளிச்சம் இருக்காது. There won't be a light about the kingdom of God or about அதனுடைய Jerusalem. பிரகாசம் இருக்காது. There won't be the shining. விளங்கிக் கொள்ளலாம், வழியிலே நான் அழிவு எனக்கு உண்டாயிருக்கிறது. We can understand in the way a death had happened. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணினார்கள், வழியிலே அழிந்து போனார்கள். The Israelites, they started their journey from Egypt to Canaan. They were destroyed in the way. 6 லட்சம் புருஷர்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டார்கள். More or less 6 lakh men, they traveled from Egypt. எல்லாரும் டான்ஸ், அந்த செங்கடலை கடந்த பிறகு எல்லாரும் ஆடல் பாடல் டான்ஸ் ஆடினார்கள். After crossing the Red Sea with singing, they all danced. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடினார்கள். They sung, the Lord triumphed gloriously. மிரியாமும் சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடினாள் என்று வேதம் சொல்லுகிறது. Even the Bible says Miriam also danced and sung. வழியிலே இல்லாமல் போனார்கள். And they were not in the way. வழியிலே அழிந்து போனார்கள். They were destroyed in the way. அவர்களுடைய நாடின துறைமுகம் எது? What is their desired haven? எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டவர்கள் கானானுக்குள் போய் சேர வேண்டும். The one who started from Egypt should reach Canaan. அதுதான் அவருடைய இலக்கு. That is their goal. அதுதான் அவருடைய குறிக்கோள். That is their destiny. அவர்கள் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள், ஆனால் கானானுக்குள் போகும்படியாக பிரயாணம் பண்ணவில்லை. They started their journey towards Canaan, but they did not journey to go inside Canaan. எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டார்கள். They started from Egypt. இங்கே வேதத்தை ஆழமாய் படித்து பாருங்கள். முதலாவது வருஷம் 4வது மாசமே அவர்கள் காதேஸ் பர்னாவுக்கு வந்து விட்டார்கள். You read the Bible carefully. They started from journey, but in the first month, 4th day, they came to Kadesh. அவர்கள் கானானின் எல்லைக்கு வந்து விட்டார்கள். They came to the boundary of Canaan. அதற்கு பிறகுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களுக்கு உண்டாகிறது. Then only they received the judgment of God. அதற்கு பிறகு 38 வருஷம் 8 மாசம் கானானை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். கானானுக்குள் போகும்படியாக பிரயாணம் பண்ணவில்லை. After that 38 years and 8 months, they journeyed towards Canaan, but not to enter inside Canaan. அழிந்தார்கள். They were destroyed in the way. எனக்கும் உங்களுக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி தேவன் எழுதி வைத்திருக்கிறார். The Lord had wrote this for the warning of you and me. வான மன்னாவை புசித்தார்கள். They eat the manna. தேவனுடைய கரத்தின் கிரியை கண்டார்கள். They saw the works of the Lord. தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். They heard the voice of the Lord. தேவனுடைய நன்மையை அனுபவித்தார்கள். They enjoyed the goodness of the Lord. வனாந்தரத்தில் இல்லாமல் போனார்கள். But they were not in the wilderness. நானும் நீங்களும் வழியிலே அழிந்து போக கூடாது. You and I should not be destroyed in the way. வழியிலே அழிந்து போகுது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the meaning that we are destroyed in the way? உலகத்திலே போய் ஒரு பெரிய பின்மாற்றக்காரனாய் போய் விடுவது அந்த அர்த்தம் அல்ல. That's not the meaning, becoming a backslider in the world. லக்கு இல்லாமல், குறிக்கோள் இல்லாமல் அலைந்து திரிவது. Roaming here and there without a destiny or goal. இந்த பூமியிலே நம்முடைய லக்கு என்ன? What is our goal in this earth? நம்முடைய நோக்கம் என்ன? What is our aim? எப்படியாயிலும் கர்த்தர் வரும்போது நானும் நீங்களும் பறந்து போக வேண்டும். Somehow you and I must be raptured in the coming of Lord. ஒருவேளை அதற்கு முன்பதாக மரணம் என்னை சந்தித்தால், Perhaps if death meets me before, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். I should enter the kingdom of God. அதுதான் நம்முடைய லக்கு. That is our அதுதான் goal. நம்முடைய குறிக்கோள். That is our aim. ஆனால் அந்த லக்கு பிரகாசிக்காவிட்டால், But if that aim won't shine, வழியிலே அழிந்து போயிருக்கிறோம். we have been destroyed in the way. கர்த்தர் நம்மை புதுப்பிப்பாராக. Let the Lord renew us. யாரெல்லாம் வழியிலே அழிந்து போயிருக்கிறார்களோ, Who all are being destroyed in the way, கிருபையின் காலமா இருக்கிறபடியினால் as it is the dispensation of grace, கர்த்தர் நம்மை மறுபடியும் புதுப்பித்து உயிர்ப்பிக்கும்படியாக, for the Lord to renew and quicken us again, தம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் ஒரு முறை கூட விளங்க செய்யும்படியாக, once again to reveal His grace and mercy. நமக்கு இந்த கூட்டங்களை கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். Graciously the Lord has given these meetings. கர்த்தர் எனக்கு அப்படியே செய்யணும் விரும்புற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குறிக்கோள் உண்டு. We have an aim. நமக்கு ஒரு இலக்கு உண்டு. We have a goal. கிறிஸ்து தான் நம்முடைய குறிக்கோள். Jesus is our aim. தேவனுடைய ராஜ்யம் தான் நம்முடைய குறிக்கோள். The kingdom of God is our aim. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Saint Paul says, கிறிஸ்து இயேசுவுக்குள் in Christ, தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் ஆசையாய் தொடருகிறேன். and I journey towards the destiny with all desire. அந்த இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். And with all desire I journey towards the destiny. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். In Philippians chapter 3 verse 14 we read. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். And Saint Paul says, I press towards the mark of high praise. ஒரு பரிசுத்தவான் மரிக்கிறதற்கு முன்பதாக சொன்னார், And before the saint died, he says, நான் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். I press toward the mark. அவர் மரிப்பதற்கு முன்பதாக சொன்னார், Before he dies, he says, நான் சியோன் கிட்ட வந்துட்டேன்னாரு. I came near to Zion. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சியோனுக்குள்ள வந்துட்டேன்னாரு. And within few minutes he said, I am இன்னும் கொஞ்ச inside நேரத்துல Zion. நான் தான் சியோன் கண்களை மூடினார். And within few time he closed his eyes, saying, I am Zion. சியோனாக மாற்றி The விட்டார். Lord changed him as Zion. இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்ந்தார். And he pressed towards the mark of high calling. நம்மும் இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருவோமாக. Even we too, let us press toward the mark of high calling. இந்த கொந்தளிப்பு நமக்குள் உருவாகும் போது When this raging is created in us, நம்முடைய பிரயாணத்தை தொடர முடியாது. we can't continue our journey. பாவம் பல காரியத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. Sin brings many things inside us. ஒரு பெரிய கொந்தளிப்பை கொண்டு வருகிறது. It brings a great raging. அடுத்தபடியாக இந்த பாவத்து நிமித்தம் தேவன் நம்மை அடித்து பாழாக்குவேன் என்று சொல்லுகிறார். Next, because of this sin, the Lord says, I will beat and destroy you. மீகா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Well, we read Micah chapter 6 verse 3. பாவத்து நிமித்தம் அடித்து பாழாக்குகிறதினால் நான் அவர்களை பலட்சியமாக்குவேன். And because of destroying and making them desolate due to the sin, என்று பாவத்தின் கொடூரத்தை அங்கே நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். here we can understand the cruelty of sin. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, பாவத்து நிமித்தம் அடித்து அவர்களை பாழாக்குகிற நிமித்தம் பலட்சியமாக்குவேன். and because of making them desolate due to the sin. மூன்றாவதாக, Thirdly, இந்த பாவம் நமக்கு என்ன செய்கிறது? what does this sins do to us? தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. It separates us away from God. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Well, we read Isaiah chapter 59 verse 2. உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது. Your iniquity create a separation between you and God. உங்கள் பாவங்களே தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. And your sins have hid his face from you that he will not hear. நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. Our sins and iniquity separate us from God. நம்முடைய பாவங்கள் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. Our sins hide the face of God from us. பாவம் எந்த கோணத்தில் இருந்தாலும் சரி, It's the sin in whatever angle it may be. பாவம் என்று வேதம் எதெல்லாம் அடையாளம் காட்டுகிறதோ, Whatever the Bible points out as sin, பரலோகம் எதெல்லாம் பாவம் என்று அடையாளம் காட்டுகிறதோ, and whatever the Bible points out as sin, அதெல்லாம் நானும் நீங்களும் பாவம் என்று உணரத்தான் வேண்டும். you and I have to accept it as sin. தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற பெரிய 2 தயவு என்ன தெரியுமா? What is the two great favor that the Lord had shared towards us? பாராட்டி இருக்கிற பெரிய தயவுகள் உண்டு. There are great favors that the Lord had shared to us. அதுல ஒரு தயவு என்ன தெரியுமா? What is the one favor among நமக்கு them? ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறாரே, அது தேவனுடைய தயவு. And he is adding the years to us. That is the favor of God. சில வாரத்துக்கு முன்னால ஒரு சகோதரி மரித்தார்கள். And few weeks before, one sister, she died. நன்றாக தான் படுக்கைக்கு போனார்கள். And she went for the bed in a normal. தூக்கத்திலே அவருடைய ஜீவன் போய்விட்டது. And even in her sleep, her கேட்ட மைல்டு அட்டாக். and if we hear that is a mild attack. நல்லாக தான், எந்த வியாதியும் இல்ல. And she was normal, no sickness. மைல்டு அட்டாக். A mild attack. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் எனக்கு உங்களுக்கு கூட்டி கொடுக்கிறது தேவனுடைய தயவு. Each and every day and each and every moment the Lord is adding, that is the favor of God. அடுத்து தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற பெரிய தயவு என்ன தெரியுமா? What is the next great favor that the Lord had shared to us? பாவத்தை வேதம் எதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறதோ, What all is pointed out by the Bible as sin, அதெல்லாம் பாவம் என்று உணரும்படியாகவும் உணராதவைகளை உணர வைக்கும்படியாக ஜெபித்து பிரயாசப்படும்படியாகவும் இந்த தயவு நமக்கு உதவி செய்கிறது. for us to understand all those as sin, and in order to feel that we won't understand the sin, and this favor helps us. இல்லாவிட்டால் பாவத்தை பாவமாக நாம் உணர முடியாது. If so, we can't understand the sin as sin. வேதத்தில் இதை குறித்து
பலரை நாம் பார்க்கலாம். We can see many people in the Bible about this. மோசே கன்மலையை இரண்டாம் முறை அடித்தான். அது பாவம் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் பாவமாய் இருந்தது. Moses doesn't know he beat the mountain at the second time, but it is sin in the presence of God. அது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவனுக்கு எழுதுவதற்கு காரணமாக மாறிவிட்டது. That happened the reason for the God to write as a judgment for him. மன்னிப்புக்கு தருணங்கள் கொடுக்கப்படவில்லை. And no chance was given for his forgiveness. உங்களுக்கோ மன்னிப்புக்கு தருணங்களை எத்தனை முறை ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். But for you and me, how many times the Lord has given the forgiveness? கர்த்தர் மோசேயை பார்த்து கன்மலையை பேசு என்று சொன்னார். இவனோ அடித்து விட்டான். The Lord said unto Moses, speak to the mountain, but he had beaten. இது பாவம் என்பதை உணர்வு அவனுக்கு இல்லை. And he don't have the feeling that it is a sin. அந்த பாவம் என்று தேவன் சொன்ன பிறகு அதற்கு மனம் திரும்பும்படியாக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தருணத்தையும் சான்ஸையும் தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. After when the Lord said that it is a sin, he did not give him a chance to repent that it is a sin. எத்தனை தருணங்கள், How many chances எத்தனை today? சுத்திகரிப்பு கூட்டங்கள், How many sanctification தேவன் நமக்கு meetings? தருணங்களை கூட்டி கொடுக்கிறார். The Lord is adding chances to us. எவ்வளவு இரக்கத்தை பெற்றவர்கள், How much we are எவ்வளவு favored, கிருபையை பெற்றவர்கள், how much gracious we அதை are. உணர்ந்தவங்க தேவனுடைய தயவுக்காக ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. உணர்ந்தவங்க மாத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கொந்தளிப்பு அமர்த்தப்பட வேண்டும். The raging must be made still. இந்த பாவம் அடுத்து நமக்கு என்ன செய்கிறது? This sin, what it do to us the next? தேவனுடைய கண்கள் பாவம் செய்கிற ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்படுகிற சொல்லப்பட்டது போல தேவனுடைய கண்கள் நமக்கு விரோதமாக வைக்கப்படுகிறது. As it is said, as the eyes of the Lord is against the kingdom that commits sin, likewise the eyes of the Lord will come against us. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். We read that in Amos chapter 9 verse 8. இதோ கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவரின் கண்கள், The eyes of the Lord God, பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. are upon the sinful kingdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது எந்த ராஜ்யமாய் இருந்தாலும் சரி, And what kind of kingdom it may be, எந்த மனிதனாய் இருந்தாலும் சரி, what kind of person he may be, கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. the eyes of the Lord God has been kept against the sinful kingdom. 1922ஆம் வருடம் In 1922, ஜப்பான் தலைநகர் டோக்கியோ பட்டணத்தில் in the headquarters of Japan, ஒரு Tokyo, நாள் இரவு one night, கிட்டத்தட்ட 1 அடி 2 அடி நீளமுள்ள ஒரு பெரிய பட்டயம் வானத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். more or less a 2 feet sword being hanging, ஒரு பெரிய பட்டயம். a great sword. அந்த பட்டயத்துக்கு பின்பாக 2 கண்கள் அந்த தேசத்தை நோக்கி பார்ப்பது போல இருந்தது. Behind the sword, they are able to see 2 eyes are looking towards the city. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 24-25 ஆண்டுகள் பிறகு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You all know what happened after 24 or 25 years. தேவன் அவர்களுக்கு வருஷங்களை கூட்டி கொடுத்தார். The Lord had added years to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. The eyes of the Lord is against the sinful kingdom. தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவனுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. The Lord won't hate the upright and he won't help the wicked. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். Once again, let me declare the word of தேவன் God. உத்தமனை வெறுக்கிறதில்லை. The Lord won't hate the அவர் upright. நீதிமானை தள்ளாட ஒட்டார். And he will never cause the righteous to stumble. பொல்லாதவனுக்கு அவர் கை கொடுக்கிறதும் இல்லை. He will not help the wicked. ஒருபோதும் தம்முடைய உதவியின் கரத்தை அவனுக்கு நீட்ட மாட்டார். In no way he won't stretch out his helping hand. இந்த பாவம் தேவனுடைய கண்கள் நமக்கு விரோதமாக வைக்கப்படும்படியாக செய்து விடுகிறது. This sin made the eyes of the Lord to be kept against us. ஆனால் நாம் கிருபையின் காலத்தில் ஜீவிக்கிறபடியினால், But as we are living in the dispensation of தேவனுடைய grace, இரக்கத்தை பெற்று இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். still by obtaining the grace of God, we are living today. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு மனிதன் சொன்னார், A man said, ஆதாம பரலோகத்துல பார்த்தனே போய் உதைப்பேன்னு சொன்னார். and he said, I will kick Adam if I saw him in the heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருக்கு அவ்வளவு கோபம் ஆதாம் மேல. And he is with such a wrath. அவனாலதான் இப்படி ஆயிடுச்சு. Because of him it happened so. ஆதாம பரலோகத்துல பார்த்தனே போய் அடிப்பேன். If I see Adam in the heaven, I will beat him. அப்படி அடிக்க நினைக்கிற ஆளு இவரு முதல்ல போக மாட்டாரு பரலோகத்துக்கு. And such a man who think to beat him, he won't go to the ஆதாம் heaven. ஒரு கீழ்ப்படியாமை தான் காட்டினான். Adam showed only one இன்னைக்கு disobedience. நம்முடைய ஜீவியத்துல எத்தனை கீழ்ப்படியாமைகள்.
Today how many disobedience in our எத்தனை life, முரட்டாட்டங்கள். how many stubbornness. ஆனாலும் கிருபையினால் நான் முதலாவது நின்று கொண்டிருக்கிறேன். But by grace I am standing first. நானும் எவ்வளவோ குறைவுள்ள ஒரு மனிதன் தான். Even I too the person of நான் என்னுடைய lacking. பூரணத்திலிருந்தும் என்னுடைய பரிசுத்தத்திலிருந்தும் இந்த சத்தியங்களை நான் அறிவிக்கவில்லை, தேவனுடைய கிருபையிலிருந்து அறிவிக்கிறேன். I am not declaring these truth out of my perfectness, by the grace of God. அந்த இலக்கை நோக்கி நான் அடைய வேண்டிய தூரம் எனக்கு தூரம். Because the distance is far away for me to reach my goal. என்னுடைய நிறைவு கிறிஸ்து இயேசு. My perfection is Jesus அதை Christ. பெற்றுக்கொள்ளும்படியாக நான் செலுத்த வேண்டிய கிரயம் அதிகம். In order to receive that, the price is more. ஆனாலும் கிருபையும் இரக்கத்தையும் நம்பி இருக்கிறேன். But I trust in the grace and mercy. கர்த்தருடைய கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்படுகிறது. The eyes of the Lord is being kept against a sinful kingdom. அடுத்தபடியாக And after that, இந்த பாவம் என்ன செய்கிறது? what these sins do, நம்முடைய ஜீவியத்தை அலைந்து திரிய செய்கிறது. and it makes our life to wander here and there. தேவ ஜனமே இந்த சத்தத்தை கவனமாக கவனியுங்கள். Oh people of God, listen to this word clearly. நம்முடைய துன்பங்களுக்கும் துக்கங்களுக்கும் வியாதிகளுக்கும் நம்முடைய சாபத்துக்கும் கடனுக்கும் தேவன் காரணர் அல்ல. The God is not a reason for all our sickness, debts and our persecution. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டான். The Lord won't allow him to be mocked. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். Whatever man sow, and he will reap that. உன்னுடைய வியாதிக்கும் உன்னுடைய சாபத்துக்கும் உன்னுடைய கடனுக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கும் தேவன் காரணர் அல்ல. And the Lord is not the reason for your sickness, sins and debts and sickness. முதலாவது நம்முடைய பாவம் தான் காரணம் என்பதை தேவனிடத்தில் ஒத்துக்கொள்வோமா? Let us accept in the Lord that our sin is the first reason. ஒரு சகோதரி ஒரு நாள் சொன்னார்கள், One sister, she said in நான் one இவ்வளவு day, கஷ்டப்படுறேனே, and I am being troubled, ஆண்டவரே Lord. உமக்கு கண்ணு இல்லையா? Oh Lord, don't you have eyes? அப்ப நான் மனசுல யோசித்தேன், உங்களுக்கே எவ்வளவு பெரிய கண்ணு இருந்தா ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய கண்ணு இருக்கும். Then I thought in my heart, if you have such a great அவருக்கு eye, கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, his eyes are proper, ஒரு பிரச்சனை இல்ல. no problem. ஆண்டவருக்கு கேட்ராக்ட் எல்லாம் ஒண்ணும் வரல. There is no cataract for the Lord. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். And he is an almighty அவர் God. இன்றைக்கும் வராது என்றைக்கும் வராது அவருக்கு. And even today, ஆனால் மனிதன் தேவனை குறை சொல்லுகிறான். but man is accusing தேவன் God. நல்லவர் என்று சொல்லுகிறீர்களே, And you are saying that the Lord is ஏன் இப்படி good. சம்பவிக்க வேண்டும்? Why such things ஏன் happening? இப்படி நடக்க வேண்டும்? Why such things are என்று சொல்லி happening? மனிதன் தேவனை குறை சொல்லுகிறான். Saying this man is accusing God. தேவனை காரணமாக மனிதன் நிறுத்துகிறான். And man is placing God as a reason. இன்றைக்கு கண்ணீரோடு நிற்கிற உலகம், Today the world which is standing in tears, முழு உலகமும் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறது. the whole world is standing in tears. வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறது. It is standing in pain. உலகமானது இரத்த பழிகளை சுமந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது. The world by carrying the blood guilt, it is wandering. இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் மனிதனுடைய பாவம். The reason for all these things is the sin of man. எனவேதான் ஒரு பக்தன் சொன்னார், That's why a devotee said, ஆண்டவரே மனிதன் இந்த பாவத்தின் காயம் எப்பொழுது ஆறும்? Oh Lord, when the wounds of this sin will be healed? ஆண்டவரே இந்த உலகத்தின் பாவத்தின் காயம் எப்பொழுது ஆறும்? Oh Lord, when the wounds of the sin of this world will be மனிதனுடைய healed? பாவத்தினுடைய காயம் ஆற்றப்படாமல் அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. Without the wounds of the sin of man being healed, he can't obtain the blessings of God. எனவேதான் அந்த பாவத்துக்கு காரணமாய் இந்த சாத்தானை சிலுவையில் கொல்லும்படியாக இயேசு பூமிக்கு இறங்கி வந்தார். That's why in order to kill the Satan, the author of sin, he came to the earth. மனிதனை பாவம் சிறைபிடித்தது. The sin had entangled man. அதிலிருந்து மனிதனை விடுதலையாக்கும்படியாக, In order to deliver man out of that, அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து அவனை தூக்கி எடுக்கும்படியாக, in order to lift him up from the power of sin, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். the Lord Jesus Christ came to this earth 2000 years ago. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய புண்ணிய இரத்தத்தினால் நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதம் மீட்பும் உண்டு. By his holy blood we have deliverance and redemption. ஆமென் ஒத்துக்கொள்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்றைக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. Even today the blood of Jesus has power. அது உயிருள்ள இரத்தம். It is a power of அது life. ஜீவனுள்ள இரத்தம். It is a power which அது is வல்லமையுள்ள alive. இரத்தம். It is a powerful blood. தம்மண்டை வருகிறவனை சேர்த்துக் கொள்ளுகிற இரத்தம். It is the blood which accepts the one who அந்த comes to இரத்தம் him. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. That blood even today is alive. அந்த பாவத்தை மன்னித்து நீக்க அது வல்லமையுள்ளது. It is powerful to forgive the sins and to remove that. பாவத்தினுடைய கொடூரங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating the cruelty of sin. பாவம் என்ன செய்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். Let us understand what does this sins doing. இதெல்லாம் மனிதனுக்கு தெரியாதபடியால் தான் பாவத்துக்காக தன் கால்களை துரிதமாக எளிதாக எடுத்து வைக்கிறான் மனிதன். As men do not know all these things, he is hastily stepping towards the sin. அடுத்தபடியாக இந்த பாவம் மனிதனை வழி தப்பி திரிய செய்கிறது. Nextly, this sin make a man to go astray. அல்லது
அவனை அலைந்து திரிய செய்கிறது. Or it makes a man to wander here and there. காயின் கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான். Cain, he said unto the Lord. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும்போது In Genesis chapter 4 verse 16 when we read. காயின் தன் சொந்த சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். Cain murdered his own brother Abel. தன் பாவத்தை அவன் மறைத்தான். He hid his sin. கர்த்தர் வந்து கேட்டபோது அதற்கு அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. When the Lord inquired, he didn't accept that. என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று சொன்னான். And he said, am I a keeper to my brother? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் அவனை விசாரித்த பிறகு After the Lord inquired him, கர்த்தர் அவனை பார்த்து சபித்தார். the Lord cursed him. நீ பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். You will be cursed in this அவன் earth. ஆண்டவரின் சமூகத்தை விட்டு அவனை துரத்தினார். The Lord drove him away from his presence. காயினே சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்தை விட்டு நீ துரத்துகிறீர். Even Cain himself says, thou art driving me from thy நான் presence. பூமியிலே நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன். I will be wandering in this earth. நோத் என்கிற பட்டணத்தில் அவன் குடியிருந்தான். And he dwelt in the city of Noth. நோத் என்பது எபிரேய பாஷையிலே வாண்டரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Noth is mentioned as a wanderer in the in the Hebrew language. நோத் என்று சொன்னால் வாண்டரர், அலைந்து திரிகிறவன். Noth means the one who wanders, the wanderer. ஒரு குறிக்கோள் இல்லாமல் Without an aim. இந்த ரோட்ல நாயை பாருங்க. You just look at the dog in the street. சந்தர்ப்பத்துல பார்த்திருக்கிறேன். At many occasions I have watched. வேகமா போகும், திடீர்னு நிக்கும், மறுபடியும் இப்படி வரும், திடீர்னு அங்க பார்க்க என்னன்னே தெரியாது பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கும். It will go fast, all of a sudden it will stop, it will turn here and there, without a purpose it will be roaming here and there. அலைந்து திரிவது. And wandering here and there. இன்னைக்கு மனிதனுக்குள் பாவம் பிரவேசித்தபடியினால் As sin entered into the life of man, காயினை போல அலைந்து திரிகிறவனாக மாறுகிறான். like Cain, we became the wanderer. அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை. No rest for him. அவனுக்கு ஒரு தேவனுடைய வாசஸ்தலம் அவனுக்கு இல்லை. No habitation of the Lord for him. இன்றைக்கு பிசாசுக்கும் இதுதான் நடந்திருக்கிறது. Even this what happened to the devil. ஆண்டவர் யோபுவினிடத்தில் வந்த அந்த பிசாசை பார்த்து கேட்கிறார். The Lord is asking to the devil after he comes to the Job, from where did you come? எங்கும் சுற்றி வருகிறேன். I am all over the world wandering and I came. மனிதனுடைய பாவத்து நிமித்தமாக மனிதன் சுற்றி திரிகிறவனாக மாறுகிறான். Today due to the sin of man he is wandering here and there. பாவம் நமக்குள் இருக்கும்போது when sin is inside us, தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. we can't reside in the presence of God. நம்முடைய மனது அங்கும் இங்குமாக அலைந்து திரிகிறதாக இருக்கும். Our mind will be moving here and there. வாண்டரர், அலைந்து திரிகிறவன். And the one who wanders here and there, மனதுல ஒரு இளைப்பாறுதல் இருக்காது. there won't be a rest in our mind. மனது அலைந்து திரிகிறதாக இருக்கும். The mind will be wandering here and there. நோத் பட்டணத்தில் குடியிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்வோமாக. Let us understand that we are dwelling in the city of Noth. இந்த பாவமானது நம்மை அலைந்து திரிகிறவர்களாக மாற்றுகிறது. This sin makes us to wander here and there. கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து எரேமியால சொல்லுகிறார். In Jeremiah the Lord said unto his people, என் சமூகத்தினின்று உங்கள் அருவருப்புகளை நீங்கள் நீக்கிவிட்டால் நீங்கள் அலைந்து திரிவதில்லை. If you remove your abominations from my presence, you will not wander hereafter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னைக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். Even today men are wandering. ஜீவியத்தில் ஒரு குறிக்கோள் இல்லாமல், without an aim in their life. பாவத்து நிமித்தம் மனிதனுக்கு இது சம்பவித்திருக்கிறது. Because of sin this thing happened to the life of man. அடுத்தபடியாக next thing, இந்த பாவம் என்ன செய்கிறது? what this sin is doing, எந்த தேவனுடைய நன்மையும் நமக்கு வர ஒட்டாமல் தடை செய்கிறது. and it is hindering for any goodness of God to not to come. பாவங்களும் அக்கிரமங்களுமே தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய விடாமல், நன்மை வர ஒட்டாமல் தடை செய்கிறது. Your sins and iniquity is hindering the goodness of God towards you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. There are so many things still. நாம் இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே பாவம் எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு பெரிய காரியத்தை நமக்குள் செய்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. In the light of this verse let us understand how cruel the sin is and what kind of work it is working in us. எனவேதான் சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கும்போது, that's why in Psalms 4:4 will we read, நடுங்குவின் பாவம் செய்யாதிருப்பீன் என்று மலையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And in Malayalam it is said, be trembled and do not commit sin. தமிழ்ல கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Tamil it is said, even though if you are angry do not commit sin. ஆனால் மலையாளத்தில் நடுங்குவின் பாவம் செய்யாதிருப்பீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But in Malayalam it is said, you tremble and do not commit sin. எனவே நானும் நீங்களும் இதற்கு விரோதமாக, பாவத்துக்கு விரோதமாக எழும்பி நிற்பதில் நடுங்க வேண்டும். That's why you and I should tremble in order to stand for that sin. பாவத்தை குறித்து ஒரு பெரிய பயமும் வெறுப்பும் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை குறித்து ஒரு பெரிய வாஞ்சியும் தவிப்பும் இருக்க வேண்டும். We should have a great fear and hatred towards the sin, and we should have a great longing and desire towards the holiness. நரகத்தை குறித்து ஒரு பெரிய பயம் இருக்க வேண்டும். பரலோகத்தை குறித்து ஒரு பெரிய வாஞ்சை இருக்க வேண்டும். We should have a great fear towards the hell, and we should have a great desire towards the heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்படியாக பாவம் பாவம் என்று தான் நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். In this way we were meditating sin.
பாவம் என்றால் என்ன என்பதை வேதம் பல விதங்களில் எடுத்து சொல்லுகிறது. The Bible in many ways it tells what is meant by sin. கிட்டத்தட்ட 50 காரியங்கள் மேல் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. About 50 things it is said as sin in the Bible. இச்சை பாவம், The lust is sin, கீழ்ப்படியாமை பாவம், disobedience is sin, பிள்ளைகளை அடக்காமல் போவது பாவம். not controlling the children is sin. இப்படியாக ஒரு பெரிய பாவத்தின் பட்டியலே இருக்கிறது. Likewise there is a great list of sin. இப்படி இருந்தாலும் Though it is இன்னும் so, 110 பாவங்களை வேதம் பாவம் என்று அடையாளம் காட்டுகிறது. still more the Bible points out 110 things as sin. ரோமர் 1 அதிகாரம் 29 வசனத்திலிருந்து 34 வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது Romans chapter 1 from verse 29 to 34 will be read. 24 பாவங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Here 24 sins have been mentioned. கலாத்தியர் 5 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 21 வசனம் வாசிக்கும்போது In Galatians chapter 5 from verse 19 to 21 will be read. 17 பாவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 17 sins are said here. மார்க் 7 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 23 வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது In Mark 7 chapter 21 to 23 will be read. 14 பாவங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 14 sins are mentioned here. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9 10 வசனங்களை வாசிக்கும்போது 1 Corinthians chapter 6 verse 9 and 10 will be read. 10 பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 sins are mentioned here. இன்னும் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும் படித்து பார்த்தா 110 பாவங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. Still if you read from Genesis to Revelation about 110 sins it is said. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு வல்லமையுள்ளவர். Jesus is powerful to deliver you out of all these sins. அவருடைய இரத்தத்துக்கு வல்லமை உண்டு. There is a power to his blood. அவருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு. There is a power to his name. அவருடைய ஆவிக்கு வல்லமை உண்டு. There is a power to his spirit. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. There is a power to his word. அவருடைய கிருபைக்கு வல்லமை உண்டு. There is a power to his grace. இது எல்லாவற்றையும் விடுதலையாக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு. Jesus is have the power to deliver out of all these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. இன்னும் ஒரு 4 காரியத்தை வேதம் பாவம் என்று சொல்லுகிறதை மூல பாஷையில கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தின்படி தியானிக்கலாம். Still more the 4 things mentioned in the Bible according to the Greek term, let us meditate. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும்போது While we read 1 Timothy chapter 1 verse 15, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said to save the sinners Jesus Christ came to this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுல பாவம் என்று சொல்லுவது கிரேக்க பாஷையில ஹமோடோலஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here the sin in Greek term it is said as pneumotolos. இது எல்லா பாவ கிரியைகளையும் காண்பிக்கிறது. It shows all the deeds of sin. இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால் கிரேக்க பாஷையிலே பாவம் என்கிற இந்த வார்த்தை 4 விதங்களில் பகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. Now by the grace of God in 4 ways it is discerned and said in the இந்த Greek term. 110 பாவங்களும் இந்த கிரேக்க பாஷையில சொல்லப்பட்ட பாவம் என்கிற அந்த 4 வார்த்தைக்குள் எல்லாமே அடங்கி விடுகிறது. And all these 110 sins comes under these 4 words of Greek term. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாவது ஹமோடோலஸ் என்கிற வார்த்தை. First word is pneumotolos. இது எல்லா பாவ கிரியைகளை காண்பிக்கிறது. It reveals all the deeds of sin. மத்தேயு 12 அதிகாரம் 31 வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது In Matthew chapter 12 verse 31, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனிதனுக்கு மன்னிக்கப்படும். any sin and any blasphemy will be forgiven to man. அதுல எந்த பாவம் என்கிற அந்த பாவம் என்ற அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை ஹமோடீமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word that any sin in that place is said as hamodima. அது கீழ்ப்படியாமை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. And it is given as disobedience. அந்த கீழ்ப்படியாமை என்கிற அந்த வார்த்தைக்கு ஹமோடீமா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. To the word disobedience the word is given as hamodima. அந்த எந்த பாவம் என்று சொல்லுகிறது மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் உண்டாகிற எல்லா பாவங்கள். The any sin denotes due to the disobedience of man all the sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக Thirdly, யோவான் 5 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும்போது John 5 verse 14 if you read, அங்கே இயேசு 38 வருஷமாய் வியாதியா இருந்த ஒரு மனிதனை சொஸ்தமாக்கின சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. here the incident that Jesus healed the man who was sick for 38 years. அவன் சொஸ்தமான பிறகு After he became healed, இயேசு அவனை தேவனுடைய ஆலயத்தில் கண்டார். Jesus saw him in the temple of God. கண்டு அவனை பார்த்து சொன்னார், Looking into him he நீ says, சொஸ்தமானாய், you are healed, ஆனால் அதிக கேடானதொன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. but sin no more lest a worse thing comes unto thee. அதுல சொல்லப்பட்ட பாவம் என்கிற அந்த வார்த்தை The sin this word mentioned here, ஹமோடீனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and it is said as hamodino. இந்த ஹமோடீனோ என்கிற இந்த வார்த்தை The word hamodino, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை முறித்து போடுவது என்று சொல்லி அர்த்தம். the meaning is breaking the relationship with God. அதனுடைய விளக்கம் என்ன? What is the அந்த explanation? 38
வருஷமே வியாதியா இந்த மனுஷனுடைய அந்த வியாதிக்கு காரணம் என்ன? What is the reason for the sickness for 38 years? தேவனோடு ஐக்கியம் இல்லை. He don't have any fellowship with God. அதுதான் பெரிய பாவம். That is the greatest sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதிக கேடானதொன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. Sin no more, lest a worse thing come unto thee. இனி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நீ முறித்து போடாதே. Don't break the fellowship with God hereafter. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நாம் முறிப்போமானால், If we break the fellowship with God, தேவனோடு நமக்கு ஐக்கியம் இல்லாவிட்டால், if we don't have the fellowship with God, அதுவே பாவம். there a sin comes. அதுதான் ஹமோடிமா. That is called as homodema. ஹமோடினோ. Homodino. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை முறித்து போடுவது. Breaking the relationship with God. நமக்கு தேவனோடு ஐக்கியம் இல்லாவிட்டால், If you don't have the fellowship with God, அதுவே பாவம். that is a sin. அவனுடைய பாவத்து அவனுடைய வியாதிக்கு காரணம் இதுவாகவே இருந்தது. And this was the reason for his sickness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to எனவே God. நம்முடைய ஜீவியத்தில் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எந்த இடத்துல தடைப்பட்டது என்பதை விளங்கி கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வோமாக. That's why let us find in which place the fellowship with God had been broken. Let us renew the fellowship with God. மூன்று காரியங்களோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். We have to be joined with three things. எல்லாவற்றையும் எடுக்க சமயம் இல்லை. There is no time to meditate all. மனிதன் தேவனை விட்டு பிரிந்தான். Man was separated from God. இந்த பிரிந்த மனிதனை This man who was மீண்டும் separated, இணைக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வருகிறார். in order to join again, Jesus came to this தம்முடைய world. இரத்தத்தை அவர் சிந்தினார். He had shed his blood. மதம் என்கிற வார்த்தை ரிலிக் என்கிற மூல பதத்திலிருந்து வந்தது. The religion comes from the Greek term relig. மதம் என்று சொன்னால் மீண்டும் இணைத்தல் என்று பொருள். Religion means joining once again. ரீ என்றால் மீண்டும், லிக் என்றால் இணைத்தல். Re means again and link means மனிதனை joining. மீண்டும் தேவனோடு இணைத்தல். Joining man again with மனிதன் God. மூன்று காரியத்தில் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். Man should be joined with God in three things. ஒன்று, அவன் தேவனுடைய அன்பில் அவன் இணைக்கப்பட வேண்டும். First one, he should be joined in the love of God. கொலோசியர் புத்தகத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். In the book of Colossians we read. இரண்டாவது, மனிதன் கிறிஸ்துவனுடைய மரணத்தோடு இணைக்கப்பட வேண்டும். Secondly, man should be joined at the death of அது Christ. ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் அவன் இணைக்கப்படுகிறான். And through the baptism, and he joined the image of Christ. பாவத்துக்கு மரித்து By dying to sin, நீதிக்கென்று அவன் பிழைக்கிறான். and he lives for the இந்த righteousness. கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவதுதான் ஞானஸ்நானம். Being joined in the image of this Christ is the baptism. கிறிஸ்துவின் அன்போடு இணைக்கப்பட வேண்டும். And we have to be joined in the love of கிறிஸ்துவினுடைய God. மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட வேண்டும். We have to be joined in the image of the death மூன்றாவது, of Christ. கிறிஸ்துவினுடைய ஜீவனோடு அவன் இணைக்கப்பட வேண்டும். And thirdly, he has to be joined with the life of பரிசுத்த God. அபிஷேகத்தின் மூலமாக கிறிஸ்துவினுடைய ஜீவன் நமக்குள் வருகிறது. Through the anointing of the Holy Spirit, the life of Christ comes in us. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the soul that commits sin will die. ஆத்துமா ஒரு நாள் சாகாது. The soul will never die. அநேகர் ஆத்துமா செத்துரு ஆத்துமா ஒரு நாள் சாகாது. Many people are saying the soul become dead, the soul become ஆத்துமா dead. என்றென்றைக்கும் உயிர் உள்ளது. The soul will alive forever. அது நரகத்துல போனாலும் உயிரோட தான் இருக்கும், பரலோகத்துல போனாலும் உயிரோட தான் இருக்கும். Though it goes to hell or to heaven, it will be alive. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? What is the meaning? The soul that commits sin shall die. கிறிஸ்துவினுடைய ஜீவனை விட்டு அந்த ஆத்துமா பிரிவதுதான் அந்த மரணம். The death is the soul being separated from the life of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவேதான் இயேசு முதலாவது வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்பதுதான் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். That's why the promise of God given to us is, I will give you an eternal life. கிறிஸ்துவினுடைய ஜீவனை விட்டு பிரிவதுதான் அந்த மரணம். Being separated from the life of Christ is that death. நாம் கிறிஸ்துவின் ஜீவனுக்கு அந்நியர்களாய் நாம் மாறுவோமானால், If we become stranger to the love of God, புத்தியில் அந்தகாரமுள்ளவர்களாய் மாறுவோம். and we will become darkened in our mind, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் செய்யும்படியாக காம விகாரத்துக்கு ஒப்புக் கொடுப்போம். and we will surrender us to the lasciviousness to work all the lust. இதெல்லாம் வேதத்துல வசனங்கள் உண்டு. All these things, there are verses in the Bible. இன்றைக்கு கர்த்தர் என்னை உங்களையும் முழு சபையும் அவருடைய அன்பினால் இணைப்பாராக. Today let the Lord unite you and I and the whole church in இன்னும் love. அதிகமாக இணைப்பாராக. Still more, let him unite. அவருடைய மரணத்தின் சாயலோடு ஒவ்வொரு நாளும் இணைக்கப்பட்ட ஜீவியம் செய்வோமாக. Let us lead a life each and every day being united with the image of the அவருடைய death. மரணத்தின் சாயலில் இணைக்கப்படாவிட்டால், If we are not being united with the image of his death, அவருடைய உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட முடியாது. we will not be united in his resurrection. அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படாவிட்டால், If we won't be united in his image of கர்த்தராகிய death, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நாம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியாது. we can't be the partaker of the first resurrection of the Jesus Christ. ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்ட ஜீவிய
ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். It's not only enough if we obtain water baptism, we have to preserve the life of joining in the image of death each and every day. ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுவது, How each and every day we have to unite ourselves in the image of நான் death. பாவத்துக்கு மரித்தேன், நான் பாவத்துக்கு மரித்தேன், நான் பாவத்துக்கு மரித்தேன் என்று எண்ணிக்கொண்டே ஜீவிக்க வேண்டும். Keep on thinking, I am dead unto sin, I am dead unto sin. In this way we have to live. பாவம் தன்னில் தான் வல்லமையுள்ளது. Sin is powerful in himself. பாவம் தன்னில் தான் ஜீவனுள்ளது. Sin is alive in it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு மரித்தேன் மரித்தேன் என்று எண்ணிக்கொண்டே ஜீவிப்போமாக. That's why each and every day let us count that we are dead unto sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தபடியாக Nextly, பாவம் என்று வேதம் எதை சொல்லுகிறது? what the Bible points out as sin. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, While we read James 4:17, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாதிருந்தால் அது பாவம் எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and though having the ability to do good, if you won't do that, it will be considered as sin. இதுல சொல்லப்பட்ட இந்த பாவம் என்கிற இந்த வார்த்தை, And the sin which is mentioned here, ஹமாசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and it is said as Hamasia. பொதுவாக நம்மில் அநேகரும் இந்த வார்த்தையை அறிந்திருக்கிறோம். Normally many of us do know this word. இந்த ஹமாசியா என்ற இந்த வார்த்தை This word Hamasia, லக்கை தவற விடுதல், and it make you to lose the destiny. மிஸ்ஸிங் த மார்க், Missing the mark. லக்கை தவற விடுதல். Missing the mark. யூத தேசத்திலே In the Jewish country, அவருடைய தேசிய விளையாட்டு அம்பு எறிதல். their national game is aiming the bow. இந்திய தேசத்தினுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி. The national game of India is hockey. அதுபோல யூத தேசத்திலே Likewise in the Jewish அவருடைய country, தேசிய விளையாட்டு அம்பு எறிவது. and they will aim the arrow. மைதானத்தின் நடுவிலே ஆப்பிளை வைத்துவிட்டு கரெக்டா அது அம்பு எறியணும். In the midst of the ground, they should keep the apple and they have to shoot it correctly. கரெக்டா அந்த அம்பு அந்த ஆப்பிளை அடிக்காவிட்டால், If the arrow won't touch the apple in the right உடனே way, அந்த ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க ஹமாசியா ஹமாசியான்னு கத்துவாங்க. all of the people in the stadium will shout Hamasia. மிஸ்ஸிங் த மார்க், Missing the mark. லக்கு தவறிடுச்சு. The mark has been missed. பாவம் என்று சொன்னால் என்ன? What is meant by sin? லக்கு தவற விடுதல். And missing the mark. மனிதன் தேவ சமூகத்திலிருந்து தேவனால் எய்யப்பட்டவன். Man have been thrown out from the presence of God. தேவன் ஒரு நோக்கத்தோடு மனிதனை பூமிக்கு எய்திருக்கிறார். The Lord had sent man with a purpose to this மனிதன் world. தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் அந்த லக்குக்குள் மனிதன் வராவிட்டால் அதுவே பாவம். If man won't come to the purpose and to the aim of God, that is the sin. தேவனை லக்காக வைத்து ஜீவிக்காவிட்டால் அதுதான் பாவம். If he won't keep the Lord as his goal, that is the sin. இயேசுதான் நம்முடைய லக்கு. Jesus is our goal. தேவனை இலக்காக வைத்து நாம் ஜீவிக்காவிட்டால் If we won't live keeping Jesus as our aim, அதுவே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible denotes that is our sin. நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தேவனோடு ஆரம்பிக்க வேண்டும், வாழ்க்கை பயணத்தை தேவனோடு முடிக்க வேண்டும். We should start the life journey with the Lord and we should end it with the Lord. தேவனையே இலக்காக வைத்து நாம் ஜீவிக்க வேண்டும். We should keep the Lord as our aim and live. தேவனையே நம்முடைய ஜீவியத்தில் இலக்காக வைத்து நாம் ஜீவிக்காவிட்டால் If we won't live keeping the Lord as our aim, அதுதான் ஹமாசியா, that is Hamasia. அதுதான் பாவம். That is sin. எனவே இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவருடைய திட்டத்துக்குள்ளும் அவருடைய சித்தத்துக்குள்ளும் அவருடைய இலக்குக்குள்ளும் நம்மை கொண்டு வருவாராக. That's why let the Lord in this evening, let he brings us into his aim and into his purpose. மனிதன் தேவனுடைய சிந்தையில் இருந்தது பூமிக்கு வந்தவன். The man came to this world that is in the mind of God. தேவன் தம்முடைய அம்புகளை லக்காக அவனை எய்திருக்கிறார். The Lord had sent him as his aim and as his எந்த arrow. நோக்கத்தோடு தேவனுடைய கரத்திலிருந்து அம்பாக மனிதன் எய்யப்பட்டு இருக்கிறானோ, With what intention man has proceeded out as an arrow from the hand அந்த of God. நோக்கத்துக்குள் மனிதன் வராவிட்டால், If man won't come with that intention, அந்த லக்கு தவறிவிட்டால், if the mark will be missed, அதுவே பாவமாக இருக்கிறது. that will be the sin. எனவே நாம் எல்லாரும் அந்த லக்குக்குள்ள வருவோமாக. That's why let us all come to that goal. இதுவரைக்கும் நம்முடைய லக்கு தவறி போயிருக்கலாம். So far we may have missed our mark. கர்த்தர் நம்மை மறுபடியுமாக அவருடைய லக்குக்குள் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். The Lord wants to bring us again inside his goal. நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாதிருந்தால் அது பாவமாக எண்ணப்படும். Though you know to do good, if you won't do, and that will be considered as sin. கர்த்தர் காயினை பார்த்து சொன்னார், The Lord said unto Cain, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, and if you do good, won't you be நன்மை exalted? செய்யாவிட்டால் If you won't do good, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். sin shall lie at the doorstep. தமிழிலே சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை. In Tamil it is not interpreted in a proper manner. எபிரேய பாஷையிலே In the Hebrew language, அந்த காயினை பார்த்து ஆண்டவர் சொன்ன வசனத்தை அப்படியே நாம் பார்ப்போமாக. let us see the same verse said unto Cain. படுத்திருக்கும் என்கிற வார்த்தை எபிரேய பாஷையிலே அது அப்படி கொடுக்கப்படவில்லை. The word lied in the Hebrew, it is not given in that way. நன்மை செய்யாவிட்டால் If you won't do good, பாவம் உன் வாசற்படியில் sin at your doorstep, பாய்ந்து பிடிக்கும் ஆயத்த நிலையில் இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. it will be in a ready position to catch you.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. பாய்ந்து பிடிக்கும் ஆயத்த நிலையில் பாவம் வாசற்படியில் இருக்குமா? It will be in a ready position to catch you. ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறவங்க The one who are in the running race, ரெடியா உட்கார்ந்திருப்பாங்க. they will be sitting with all readiness. விசில் சத்தம் கேட்ட உடனே, As soon as they hear the whistling sound, துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே, as soon as when they hear the, உடனே பாய்ந்து ஓடுவார்கள். immediately they will flee away. இதுபோலதான் Likewise, நன்மை செய்யாவிட்டால், if you want to go, நம்முடைய இலக்கு தவறிவிட்டால், if we miss the mark, தேவன் எய்த அந்த நோக்கத்துக்குள் நம்முடைய ஜீவியத்தை தேவனுடைய சித்தத்துக்குள் நாம் கொண்டு வராவிட்டால், if we won't bring our life according to the purpose why the Lord had given பாவம் away, தூரத்திலே அல்ல, the sin not far away, பாவம் பக்கத்து வீட்டிலே அல்ல, the sin not in our neighbor's பாவம் home, பாகிஸ்தானில் அல்ல, the sin not in நம்முடைய Pakistan, வாசற்படியில் பாய்ந்து பிடிக்கும் ஆயத்த நிலையில் இருக்குமா? it will be in a ready position to catch us in our doorstep. அப்படிதான் எபிரேய பாஷையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. That's how it is said in the Hebrew language. எத்தனை சந்தர்ப்பத்தில் பாவம் வாசற்படியில் பாய்ந்து பிடிக்கும் நிலையில் இருந்தது. At how many occasions the sin was in a position to catch you. சூரியனுக்கு கீழே ஒரு மேன்மையும் இல்லை. Below sun there is no greatness. உயிரோடு இருக்கையில் மகிழ்ச்சியாய் இருப்பதும், While alive being happy, நன்மை செய்வதே அல்லாமல் வேற நன்மை பூமியிலே இல்லை. without none other than doing good, there is no greatness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தர் நம்மை புதுப்பிப்பாராக. Let the Lord renew us. இந்த 4 விதமான பாவத்தின் வல்லமையிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குவாராக. Let the Lord deliver us out of these 4 kinds of sin. முழு உலகமும் பாவத்தின் வல்லமையினால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. The whole world is entangled in the power of sin. முழு உலகத்தின் மனிதனை பாவம் பற்றி பிடித்து வைத்திருக்கிறது. The sin of man has cut hold the whole world. இந்த 7 நாள் உபவாச ஜெபத்திலே, In the 7 days fasting prayer, ஒரு அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தாய் 3 தரிசனங்களை கண்டு என்னிடத்தில் சொன்னார்கள். a mother, a wonderful child of God, she saw 3 visions and she said to me, பாதாளத்திலிருந்து பாவத்தினுடைய வல்லமைகள், அசுத்தாவிகள் பூமியை நோக்கி வருகிறது. the power of sin, the unclean spirit proceed out of the hell to the பாவத்தினுடைய earth. வல்லமைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. The power of sins are being loosened. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of முழு the Lord. உலகமும் பாவத்தினால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. The whole world is being covered by பாவம் sin. உலகத்தை மனிதர்களை பற்றி பிடித்து வைத்திருக்கிறது. The sin has entangled the man. இன்னொரு அருமையான ஒரு சகோதரி மகிமையான தரிசனத்தை கண்டார்கள். Another wonderful sister, she saw a glorious vision. பிதாவாகிய தேவனிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். To God the Father, the Lord Jesus is interceding. எப்படி பரிந்து பேசுகிறாராம்? How he is interceding? ஒரு பிச்சைக்காரனை போல பரிந்து பேசுகிறாராம். He is interceding like a beggar. வேற எதுவுமே கேட்கவில்லை. He never asked anything. கவனமாக கவனியுங்கள். Listen carefully. எல்லாரும் கொஞ்சம் கவனமா கவனிங்க. You all listen carefully. இதெல்லாம் சாதாரண காரியங்கள் அல்ல. All these things are not an ordinary thing. சமீபத்துல கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு காட்டின காரியங்கள். The things what the Lord had shown to his people. இப்ப நான் சொல்ற இந்த காரியம், The thing which I am saying தேவன் now, குறிப்பிட்ட ஒரு நபரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு டிரான்ஸ்ஃபர் எடுத்துட்டு போய், the Lord took a particular child of God in trance to அந்த the heaven, காட்சி மகிமையான காட்சியை காட்டினார். and he showed that glorious vision. ஒரு பிச்சைக்காரனை போல பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாராம். Like a beggar, he intercedes with the Father, பிதாவினிடத்தில் கெஞ்சுகிறாராம். and he is begging with the Lord. எதற்கு கேட்கிறார் தெரியுமா? Why he is asking, you ஒரே know, ஒரு காரியத்தை இயேசு பிதாவினிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறாராம். only one thing Jesus is asking towards the பிதாவே, Father. Oh Father, நாட்களை கூட்டித்தாரும். please add the days. பிதாவே, Oh Father, நாட்களை கூட்டித்தாரும். please add the days. ஏனென்றால் கிருபையின் காலம் முடிய போகிறது. Because the dispensation of grace is going to கர்த்தர் end. பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். The Lord is keep on ஏன்? interceding. Why? ஒருவரும் கெட்டு போறது பிதாவினுடைய சித்தம் இல்லை. It is not will of the Father for none of us to be ஒருவனும் corrupted. நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. It's not the will of God that none of you to go to hell. நரகம் என்பது சாதாரண காரியம் இல்லை. The hell is not an ordinary thing. பயங்கரமான காரியம். It's a terrible thing. எல்லா பாவத்திலும் தேவன் நம்மை விடுதலையாக்குவாராக. But the Lord deliver us out of all sin. பாவம் மனிதனை பற்றி பிடித்து இழுத்துக்கொண்டு நரகத்தில் போய் தள்ளுகிறது. Sin caught hold of man and it will push him to the hell. ஆனால் கிறிஸ்து இயேசு நம்மை விடுதலையாக்கி கொண்டு வர விரும்புகிறார். But Christ Jesus wants to deliver us. ரெண்டு விதமான அறிக்கை இருக்கிறது. There are 2 types of ஒன்று confessions. பாவ அறிக்கை, First one, confession of sin. இரண்டாவது விசுவாச அறிக்கை. The second, the confession of faith. மறுபடியும் சொல்லுகிறேன், That I repeat, பாவ அறிக்கை. the confession of sin. முதலாவது பாவ அறிக்கை, First one, the confession of sin. இரண்டாவது விசுவாச அறிக்கை. Second, the confession of faith. பாவ அறிக்கையில் மன்னிப்பு உண்டாகும், And in the confession of sin, there will be forgiveness. விசுவாச அறிக்கையில் ஜெயம் உண்டாகும். In the confession of faith, there will be நீங்க இந்த victory. சத்தியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே எத்தனை பேர் உங்களுடைய இதயத்தில் அமர்ந்து பாவத்தை அறிக்கை செய்தீர்களோ எனக்கு தெரியாது. I don't know, as soon as while hearing this verse, how many of you confessed your sins? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பாவம் எவ்வளவு கொடுமையானது. How
cruel the sin பரிசுத்த is. ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறார். The Holy Spirit is reproving about the sin and righteousness. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. Shall we all close our eyes? ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. 1 minute, you all keep on confessing your sins. அறிக்கையிட்ட பிறகு After confessing, ஒரு விசுவாச அறிக்கை செய்யும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். I want you to do the confession of faith. அந்த விசுவாச அறிக்கை நீங்க செய்யும்போது While you give that confession of இந்த faith, விசுவாச அறிக்கைக்கு பின்பாக ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. behind this confession of faith, there is a great victory. கண்களை மூடுவோமாக. Let's close our ஒரு eyes. நிமிஷம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கதறுவோமாக. 1 minute, let us all cry towards the Lord. உண்மையாகவே எத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள்? Really, how many of you understood? உண்மையாகவே எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? How many of you understand this? அல்லது நிர்விசாரமாய் சுகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களா? Or you are sitting with a life of ease? நரகம் உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா, பரலோகம் உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா? Whether the hell is open for you or the heaven is open for you. இப்பொழுது நரகம் அடைக்கப்படுவதாக, Let the hell being பரலோகம் closed. உனக்கு திறக்கப்படுவதாக. Let the heaven be opened. வாயை திறந்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. You open your mouth and keep on confessing. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ? What are all the things pointing out? கர்த்தாவே எனக்கு மன்னியும் என்று கேட்டுக்கொண்டே இருங்க. You ask, oh Lord, forgive வாயை me. திறந்து கேட்டுக்கிட்டே இருங்க. Open your mouth and ask. வெட்கப்படாதீங்க. Don't feel shame. நீங்க எத்தனை வருஷம் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். How many years of experience you may இந்த have. அனுபவங்கள் எல்லாம் ஒன்று கர்த்தர் பார்க்க போகிறது இல்லை. The Lord won't mind all these எத்தனை experiences. பேர் தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்ச போகிறீர்கள்? How many of you are going to plead for the mercy of இல்லை God? அப்படியே நிர்விசாரமா எழும்பி போக போகிறீர்களா? Or you are going to move away with இதோ ease கர்த்தர் manner? கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். Behold, the Lord started to work. உன்னுடைய இருதயத்திலிருந்து உண்டாகிற பாவ அறிக்கையிலிருந்து அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். And He is going to activate through the confession of sins out of your எல்லாரும் mouth. உங்கள் பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. You all keep confessing your sins to the Lord. நீங்க அறிக்கையிட்ட பிறகு After your confession, கர்த்தருடைய கிருபையில் ஒரு விசுவாச அறிக்கை செய்ய போகிறேன். by grace of God, you are going to do the confession கர்த்தர் of ஒரு faith. விசுவாச அறிக்கை செய்யும்படியாக கர்த்தர் ஒரு வசனத்தை The கொடுத்திருக்கிறார். Lord had given me a verse to do the confession of faith. கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு கூட்டத்தினுடைய முடிவில் அந்த விசுவாசத்தை அறிக்கையிட போகிறோம். If it is the will of God, at the end of every meeting, we are going to give the confession of faith. கண்களை மூடி கர்த்தரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருங்க. You close your eyes and say to the Lord, கர்த்தாவே எனக்கு மன்னியும் என்று சொல்லுங்க. Oh Lord, forgive unto me. கர்த்தாவே எனக்கு இரக்கமே செய்யும் என்று சொல்லுங்க. Oh Lord, have mercy on me. ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லுங்க. Oh Lord, forgive my sins. இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய அலறுதலின் சத்தம் உண்டாகட்டும். Let a great cry come from this யார் place. கர்த்தருடைய கிருபையினால் அன்போடு கேட்கிறேன், By grace of God, with love I beseech you. தாழ்மையோடு கேட்கிறேன். With all humbleness I நாம் ask you. யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். Nobody should be silent. உங்களை யாரையும் நாம் பலவந்தம் பண்ணல. I am not forcing anyone of கர்த்தர் you. நம்மை வாந்தி பண்ணி போற்ற கூடாது. The Lord should not spit us. கர்த்தர் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போற்ற கூடாது. The Lord should not spit you out of His mouth. நான் உன்னை அறியேன் என்று சொல்லிவிடக் கூடாது. He should not say, I know ye not. வாயை திறந்து கர்த்தர் உனக்கு கதறுங்கள். Open your mouth and cry unto the Lord. எல்லா வாலிப பிள்ளைகள் கண்களை மூடி கர்த்தர் உனக்கு கதறுங்கள். All the young believers, you open your mouth and கர்த்தாவே cry to the எனக்கு Lord. மன்னியும் எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்கள். You say, oh Lord, forgive me and have mercy on me. இதோ கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Behold, the Lord who made the raging to be still is in our midst. உன்னுடைய கொந்தளிப்பு எதுவா இருந்தாலும் சரி, Whatever your raging may be, உன்னுடைய பாவம் எதுவா இருந்தாலும் சரி, whatever your sin is may, உன்னுடைய வியாதி எதுவா இருந்தாலும் சரி, whatever your sickness may be, இதோ இறையாதே இரு என்று சமுத்திரத்தை பார்த்து அதட்டின இயேசு Jesus who told unto the storm, be calm, நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். is moving in our midst. யார் யாரெல்லாம் கதறிக் கொண்டிருக்கிறார்களோ, Who all are crying, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் உண்டாக போகிறது. within few time a voice is going to be heard. இறையாதே இரு என்கிற ஒரு சத்தம். Do not rage, be still. அந்த இயேசு கிறிஸ்து, That Jesus Christ, சமுத்திரத்தின் மேல் நடந்த இயேசு கிறிஸ்து, Jesus Christ who walked upon the சமுத்திரத்தை sea, அதட்டினார். He rebuked the sea. அந்த கொந்தளிப்பை He அதட்டினார். rebuked the அந்த troublesome. காற்றை He அதட்டினார். rebuked the storm. இறையாதே இரு. Do not rage, be still. சமுத்திரத்தை பார்த்து அதட்டின இயேசு Jesus who rebuked the இதோ sea. நம்முடைய மத்தியில நடந்து கொண்டிருக்கிறார். Behold, He is moving in our midst. அந்த சமுத்திரத்தின் மேல் நடந்த இயேசு கிறிஸ்து Jesus who walked upon the sea இதோ இந்த ஹாலுக்குள் நடந்து கொண்டிருக்கிறார். is now walking in this hall. யார் யாரெல்லாம் இருதயத்தில் கதறிக் கொண்டிருக்கிறார்களோ, All those who are crying in their இதோ heart, ஒரு சத்தம் உண்டாகிறது. behold, there is a இறையாதே voice. இரு என்ற அந்த கொந்தளிப்பை அதட்டுகிறார். He rebukes saying, do not rage, be still. அந்த பாவத்தின் வல்லமையை பிடுங்கி எடுக்கிறார். And He is removing that power of sin. உன்னை கொந்தளிக்க வைத்த அந்த பாவத்தின் வல்லமையை அவர் பிடுங்கி எடுக்கிறார். And He is uprooting the power of இதோ sin. இயேசு வந்திருக்கிறார். Behold, Jesus had இதோ come. இயேசு வந்திருக்கிறார். Behold, Jesus had கொந்தளிப்பை come. அதட்டுகிறார். And He is rebuking the கொந்தளிப்பை storm. அதட்டுகிறார்.
நீ போவாயாக. And you can go towards your desired heaven. கதறிக்கொண்டே இருங்க. You keep on crying. யாரும் அமைதியா இருக்காதீங்க. Nobody should be silent. கர்த்தருடைய இரக்கத்தை பெறுகிற நேரம் இது. This is the time to obtain the mercy of God. கர்த்தருடைய இரக்கத்தை பெறுகிற நேரம் இது. This is the time to obtain the mercy of God. அவர் உன்னை கொந்தளிப்பை அதட்டிக் கொண்டிருக்கிறார். He is rebuking your அந்த raging. வியாதியின் வல்லமையிலிருந்து பிடுங்கி எடுக்கிறார். And he is uprooting you out அந்த of the பாவத்தின் sickness. வல்லமையை பிடுங்கி எடுக்கிறார். He is uprooting the power of இறையாலே sin. இரு என்று அவர் சொல்லுகிறார். And he is telling, do not rage. சமுத்திரத்தின் மேல் அதிகாரம் உள்ள இயேசு. Jesus who has the authority over the sea. நாமத்தில். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். In the name of Jesus Christ. இறையாலே இரு என்று அதட்டுகிறார். And he rebukes, do not rage. துதிபிக்கதபகதபகதபகதுதிபிக்கதபகதுதபானியா. உண்மையாகவே கதறினவர்கள் Those who really cried. இப்பொழுது ஒரு விசுவாசத்தை அறிக்கையிட போகிறோம். Now we are going to do the confession of faith. சங்கீதம் 60 not confession of faith. Confession of faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சங்கீதம் 60 சங்கீதம். 60th Psalm. உண்மையாகவே இருதயத்தில் தங்களுடைய பாவத்தை உணர்ந்தவர்களுக்கு Those who felt their sin really in their கர்த்தர் ஒரு heart. விசுவாசத்தை நீ அறிக்கையிடும்படியாக சொல்லுகிறார். The Lord is ordering you to do the confession of முதலாவது faith. பாவ அறிக்கை. First one the confession of இரண்டாவது faith. விசுவாச அறிக்கை. The second the confession of இப்பொழுது faith. நாம் அறிக்கையிடுகிறது போலவே கர்த்தர் 100 மடங்கு செய்ய போகிறார். Now as we confess, the Lord is going to do 100-fold. சங்கீதம் 60 சங்கீதம். 60th Psalms. அதை எடுத்து எல்லாரும் வாசிங்க. All of you take and read. 3 முறை வாசிக்க போகிறோம். We are going to read 3 times. முடிஞ்சா முழங்கால் படிட முடிஞ்சவங்க முழங்கால்ல நின்னு வாசிங்க. If possible, you stand in your knees and read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முடிஞ்சவங்க முடியாதவங்க வயசானவங்க வேண்டாம். And I am not telling the old people. இது கர்த்தருடைய வார்த்தையாக அறிவிக்கிறேன். And I declare this as a word of நம்ம God. செய்கிறது போலவே தேவன் நமக்கு செய்ய போகிறார். As we are going to do, the Lord is going to do unto us. முதலாவது சிஸ்டர் மைக்ல வாசிக்கட்டும், அதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். First let the sister read and we are going to join with them. தேவனே நீர் எங்களை சங்கீதம் 60 சங்கீதம் 12 வசனம். 60th Psalms 12th verse. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா. இடி முழக்கம் போல 3 அலையிலே சொல்லுவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. இப்ப நான் 3 முறை நான் சொல்றேன், எனக்கு பின்னால நீங்க சொல்லுங்க. Now let me tell 3 times. நீங்க சொல்லும்போது while you say, இப்பொழுது தேவன் அந்த சத்துருவின் தலையை இப்பொழுது மிதித்து போட போகிறார். now the Lord is going to tread the head of Satan. நீங்க இந்த விசுவாச அறிக்கையோடு இங்க இருந்து போக போகிறீர்கள். You are going to go from here with the confession of இந்த faith. அறிக்கையின்படியே கர்த்தர் செய்ய போகிறார். According to this confession, the Lord is going to do. பாவமாகிய சத்துருடைய தலையை அவர் நசுக்க போகிறார். He is going to bruise the head of sin, the enemy. நான் சொல்ல எனக்கு பின்னால 3 முறை சொல்லுங்க. You repeat after me the 3 நீ times. பயப்படாதீங்க. Do not fear. எந்த பாவத்தின் வல்லமை உன்னை ஆட்டி படைக்கலாம். What kind of sin may be எந்த ruling you? வியாதியின் வல்லமை உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கலாம். What kind of power of sickness may be எந்த ruling you? செய்வினையின் வல்லமை உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கலாம். What kind of power of நீ sorcery? பயப்படாதே. Do not fear. இதோ உனக்கு உதவி செய்ய கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. Behold, the hands of the Lord is stretched forth to help நீங்க you. இந்த விசுவாசத்தை அறிக்கையிடும்போது While you confess this இப்பொழுது faith, அப்படியே செய்ய போகிறார். now he is going to do the same. நான் 3வது முறை நான் அதை சொல்லும்போது After I said the ஒரு 3rd பெரிய time, அபிஷேகத்தின் அக்கினி நம்முடைய மத்தியிலிருந்து இறங்க போகிறது. a great fiery anointing is going to descend in our midst. இந்த சத்தத்தை பரலோகம் கேட்டு அமைதியாக இருக்காது. The heaven won't be silent after hearing this voice. பரலோகம் திறக்கப்படும். Heaven will be opened. பிதாவாகிய தேவன் தம்முடைய சமூகத்திலிருந்து இறங்குவார். God the Father will descend from his throne. நாம் சொல்ல எனக்கு பின்னால சொல்லுங்க. You repeat after me. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். 2வது முறை இடி முழக்கம் போல சொல்லுங்க. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. Only those who believe, lift up your right hand. உண்மையாகவே இதை கர்த்தர் அப்படியே எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிற கரத்தை உயர்த்துங்க. Those who believe the Lord will do this unto இதோ you. உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். The Lord is looking at the lifted hands. மகிமையின் அக்கினியின் கரம் அவர்களை தூக்கி எடுக்க போகிறது. The glorious fiery hand is going to lift them நீ up. பயப்படாதே. You do not fear. கர்த்தர் உன்னை விடுதலையாக்கி உனக்கு ஜெயத்தை தர உண்மையுள்ளவர். The Lord is
faithful to deliver you and to give you victory. இதோ இரண்டாவது முறை சொல்ல ஆயத்தப்படுங்க. Behold, be ready to say the second கரங்களை time. உயர்த்துங்க. You lift your hand. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் இடி முழக்கம் போல சொல்லுங்க. Only those who believe say like a voice of thunder. மூன்றாவது முறை நீங்கள் சொல்லும்போது While you say the third ஒரு time, பெரிய மகிமையின் அக்கினி பரிசுத்தத்தின் அக்கினி வந்து இறங்கும். a great glorious fire, a holy fire will descend. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களின் தலையை மிதித்து போடுவார். அவரே சத்துருக்களின் தலையை மிதித்து போடுவார். மூன்றாவது முறை இடி முழக்கம் போல சொல்ல போகிறோம். Third time we are going to say like a voice of thunder. மறுபடியும் கிருபையின் மேல் நின்று கொண்டு சொல்லுகிறேன். Once again, by standing in the grace, I எத்தனை say, வருடங்கள் பாவம் உன்னை ஆட்டி படைத்திருக்கலாம். this sin may be ruling you for so many years. எத்தனை வருடம் வியாதி உன்னை ஆட்டி படைத்திருக்கலாம். This sickness may be ruling you for so many years. எத்தனை வருடம் சாபம் செய்வினை வியாதி கடன் உன்னை ஆட்டி படைத்திருக்கலாம். For so many years, the power of depths and இதோ sin may கர்த்தருடைய rule you. மகிமையின் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. Behold the glorious fire of God. ஒரு மகிமையான அபிஷேகத்தின் அக்கினி இப்பொழுது இறங்க போகிறது. The glorious anointing is going to descend now. மூன்றாவது முறை இடி முழக்கம் போல சொல்ல போகிறோம். The third time we are going to say like a voice of thunder. எல்லாரும் ஆயத்தப்படுங்க. You all be ready. இதோ பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. Oh, the heaven is being opened. கர்த்தருடைய மகிமையின் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. The glorious fire of God is descending. ஆயத்தப்படுங்க. And you all read that. சீயோனே எருசலேமே ஆயத்தப்படு. Oh, Zion and Jerusalem, get ready. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களின் தலையை மிதித்து போடுவார். எங்கள் சத்துருக்களின் தலையை மிதித்து போடுவார். ரபாதா ஷகரபல கதுனிபிக ரபௌரியா கரபல பல ரந்துனா ரபாரா துனால மௌரியா கரபல கதுனா ரிபாலா சபாலா ராத்தியாலா மகதுனாலா மகதுனா ரிபாலா கதுரானியா மிதிக்கிறாம். பாவத்தின் வல்லமை மிதிக்கிறாம். He is treading the power of sin. வல்லமை மிதிக்கிறாம். And he is treading the power of இயேசுவின் curse. நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. எல்லா வியாதியின் வல்லமையை, All the power of எல்லா sickness. சாபத்தின் வல்லமையை, Oh, all the power of எல்லா curse. பிசாசின் வல்லமையை, All the power of In the Satan. name of Jesus. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus. மிதிக்கிறோம். He treads the ரபலா ஷகரபனா கதுதபா கதுதிபி கரபானியா ஷிடாய் ரபா கரபா கதுதபா கதுதிபி கதுதானியா தேவரீர் எழும்புவீர் வல்லமையுடனே சிதறியே ஓடும் சத்துரு சேனைகள். தேவரீர் எழும்பு வல்லமையுடனே சிதறியே ஓடும் அமேரு சேனைகள். ஜெயம் ஜெயம் என்று ஹல்லேலூயா. ஜெயத்தின் நாதன் கொண்டாடுவேன். ஜெயம் ஜெயம் என்று ஹல்லேலூயா. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவோம். ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரித்து ஜெயத்தின் நாதனை கொண்டாடுவே. 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 நாம் நாடுகிறதான அந்த துறைமுகத்துக்கு போக வேண்டுமே ஆனால் நம்முடைய ஜீவித்தில் உண்டாயிருக்கிற அந்த கொந்தளிப்பு அது அடக்கப்பட்டு அங்கே அமைதல் உண்டாக வேண்டும். இல்லாவிட்டால் நாடின் அந்த துறைமுகத்துக்கு எப்படி அந்த கப்பல் போய் சேர முடியாதோ அதோடு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் கூட நாம் நாடுகிற துறைமுகமாகிய நம்முடைய ஆண்டவரோடு கூட நாம் என்றென்னைக்கும் இருக்கும்படியாய் அந்த புதிய எருசலேம் சீயோனுக்குள்ளே நாம் காணப்பட முடியாது.
ஆகையால் அந்த நாடின துறைமுகத்தை நாம் அடையும்படியாய் நம்முடைய கொந்தளிப்புகள் அடக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தாரே. பாவம்தான் நம்முடைய ஜீவியத்தில் அது கொந்தளிப்பை உண்டாக்குகிறது. நாம் துன்மார்க்கராய் பாவிகளாக இருக்கும்போது நாம் கொந்தளிக்கிற சமுத்திரத்தை போல இருக்கிறோம் என்பதாக தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கிறதே. இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உன்னோடு என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தாரே. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒன்று கூட நிதானிக்க, நம்மை அறிந்து கொள்ள, கர்த்தர் நம்மை காண்கிறது போல நாம் நம்மை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்தாரே. நாம் கொந்தளிக்கிற சமுத்திரமாக நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற அந்த பாவங்களின் நிமித்தமாக, மன்னிக்கப்படாது மறைத்து ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாவங்களின் நிமித்தமாக அப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் நாடின துறைமுகத்துக்கு நாம் வந்து சேரும்படியாய், அந்த பரம தகப்பன் அவரோடு கூட நாம் நித்தியமாய் காணப்படும்படியாய், அவர் அண்டே நாம் கடந்து வரும்படியாக அல்லவா தன்னுடைய பரிசுத்த ரத்தம் முழுவதையும் உனக்காக எனக்காக சிந்தினார். மாத்திரமல்ல, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொன்னவர், நம்முடைய பலவீனங்களை அறிந்தவர், பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்தாவியை பெற்று நம்மேல் பொழிந்தருளி இருக்கிறார். இப்படியாக அவர் நாடின துறைமுகத்துக்கு நாம் போய் சேரும்படியாய் நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்திருக்கிறாரே, செய்து முடித்திருக்கிறாரே. இன்னும் ஏன் நாம் கொந்தளிக்கிறதான ஒரு சமுத்திரமாய் காணப்பட வேண்டும்? இந்த வேளையில் ஒன்று கூட நான் நம்மை தீர்மானித்து ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் கொந்தளிக்கிற ஒரு சமுத்திரமாக இனி நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. அந்த பாவத்தின் கொடூரத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னை மன்னியும் என்று கர்த்தருடைய சகோதர மனஸ்தாபத்தோடு கூட மன்னிப்பு கேட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கிருபையாய் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். தம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஆமென்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. பாவமானது நம்மை பாழாக்கி நம்மை பலட்சியப்படுத்துகிறது என்கிற வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோமே. பாவமானது நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒரு பிரிவினை உண்டாக்கி அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசினாரே. மாத்திரமல்ல, பாவம் செய்கிற அந்த தேசத்தை மேல் கர்த்தருடைய கண்கள் அதற்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லப்பட்டதே. மாத்திரமல்ல, எந்த ஒரு நன்மை நமக்கு வர ஒட்டாதபடி பாவங்கள் நம்மை தடுக்கிறது என்பதாக தேவனுடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிறதே. வேண்டாம் சகோதரனே, வேண்டாம் சகோதரி, இந்த பாவத்தின் வல்லமையில் இவ்வளவு சீர்கேடுகளை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அது ஊழியங்களுக்கும் அது உண்டாக்காதபடி, அந்த பாவமாகி அந்த கொந்தளிப்பு அது நீக்கப்படும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் நொறுமுண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு கூட நான் நம்மை தாழ்த்தின போது கர்த்தர் கிருபையா நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரித்து இருக்கிறாரே. அந்த கொந்தளிப்பை அவர் ரத்தத்தினாலே அடக்கி போட்டாரே. அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. மாத்திரமல்ல, பாவம் என்று சொல்லும்போது கிரேக்க பாஷையிலே அது 4 பகுதியாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று கூட நமக்கு சொல்லப்பட்டதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பாவம்
நம்முடைய ஜீவியத்திலே அது காணப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த பாவ கிரியைகள் அது நம்மை ஒரு அழிவுக்குள்ளே கொண்டு போகிறதே. ஆனால் நமக்காக சிந்தப்பட்ட நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்துக்காக நாம் நன்றியோடு கூட நாம் காணப்படுவோமாக. எல்லாம் அந்த பாவத்தின் கிரியைகள் மாத்திரமல்ல, கீழ்ப்படியாமையாகி அந்த பாவங்கள் மாத்திரமல்ல, தேவனோடு கூட உள்ள அந்த ஐக்கியத்தை முறிக்கிற பாவங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய லக்கை நோக்கி நாம் செல்ல முடியாதபடி அதை தவறச் செய்கிறதான பாவங்கள். இந்த பாவங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. மாத்திரமல்ல, விசுவாச அறிக்கையாக நாங்கள் தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். எப்படி பராக்கிரமம் செய்வோம்? அந்த சத்துருவை அவர் மிதித்து போடுவார். நம்முடைய யுத்தங்களை செய்து நமக்கு ஜெயத்தை தருகிற யெகோவா நிசி அவர். அதற்காக நாம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் தாமே தம்முடைய தாசனையும் தம்முடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் அறிவிக்கும்படியாக தேவையான கிருபையும் பலனையும் அவர் தந்திருந்தபடியினால் நம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. எல்லா துதி கனம் மகிமைக்கு அவர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறபடியினால் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. திரியேக தேவனுக்கு எல்லா துதிகான மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கின்ற தகப்பனே, இந்த ஆசிரியப்பட்டதான மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீங்களை நேசித்து கர்த்தாவே, இந்த மாத தொடக்கத்திலே கர்த்தாவே இப்படிப்பட்டதான வேதபாட கூட்டத்தை நீ தந்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம். மாலை நடந்தான பாவினை பொருட்படுத்தீரே, அதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மீண்டும் ஆயுதே சமூகத்தில் நீங்களை கூட்டி சேர்த்தபடியினாலே ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவரை முட மகிமையான சமூகம் எங்களிடம் மத்திய காணப்பட்ட காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாடின் துறைமுகத்தை குறித்து நீங்களோட பேசினீரே. நாங்கள் கர்த்தாவே எங்களோட பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோட பிரயாணத்துக்கு விரோதமாய் காண கொந்தளிப்பு கர்த்தாவே அமர வேண்டும் என்று கர்த்தாவுடைய வசனத்தின் மூலமாக இடவெற்றியை கொந்தளிப்பு பாவத்துக்கு ஒப்பிடப்பட்டதாய் கர்த்தாவுடைய வசனத்தின் மூலமாக இடப்பட்ட காய் ஸ்தோத்திரம். பாவ நிமித்தம் கொந்தளிப்பு உண்டாந்து கர்த்தா பாவத்தின் இந்த கடூரத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தபடியினாலே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவனை விட்டு பிரிக்கிறதான கர்த்தாவே, அந்த பாவத்தை கர்த்தாவே நாங்கள் பாவமாய் உணரத்தக்கன நீங்கள் உதவி செய்ய நினைக்கின்றோம். கர்த்தாவே, தேவന്റെ கண்கள் கர்த்தாவே பாவமுள்ள ராஜ்யத்துக்கு மேல் வைக்கப்பட்டு இருக்கின்ற கர்த்தாவே முடவசனத்தின் மூலமாக இடப்பட்ட காய் ஸ்தோத்திரம். பாவம் கர்த்தாவே மனுஷனே அலைந்து திரிந்த நாய் கர்த்தாவே மாற்றுந்தல்லோ கர்த்தா, அப்படிப்பட்டதான பாவத்துக்கு நாங்கள் பயந்து கர்த்தாவே நாங்கள் தேவ சமூகத்தை விட்டு பிரியதான காரியங்களை எங்களை ஜீவித்து அகற்ற வேண்டும் நினைக்கின்றோம். கர்த்தாவே, பாவம் நன்மை தடையிறது கர்த்தாவே நாங்கள் அதிகம் பயத்தோடு நடுக்கத்தோடு ஜீவிக்கத்தக்கன உதவி செய்ய நினைக்கின்றோம். பாவத்துக்கு பயந்து பரலோக ராஜ்யத்தில் வாழ்ந்தவர்களாய் காணப்படத்தக்கன உதவி செய்ய நினைக்கின்றோம். கீழ்ப்படியாம பாவம் என்ன தாமுட வசனத்தின் மூலமாக இடப்பற்றிய காய் ஸ்தோத்திரம். இனியும் பாவம் செய்யாதுன்னு சொன்ன கர்த்தாவே, தேவனோட ஐக்கியத்தை கர்த்தாவே காட்டிடும் தேவன் ஐக்கியத்தை கர்த்தாவே முறிப்பது பாவாயினாலே கர்த்தாவே இந்த மாலை வேளை கர்த்தாவே நாங்கள் தேவனோட ஐக்கியத்தை புதுப்பி சொல்லத்தக்கன நீ உதவி செய்தபடியினாலே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவனோட அன்பில் கர்த்தாவே இணைக்கப்பட்டவராய் கர்த்தாவே, தேவனுடைய நாமத்தோடு கர்த்தாவே இணைக்கப்பட்டவராய் தேவனுடைய கர்த்தாவே ஜீவனோடு இணைக்கப்பட்டவராய் காணப்படத்தக்கன உதவி செய்ய நினைக்கின்றோம். பாவமான எல்லா காரியங்களும் விடுதலை பெற்று கர்த்தாவே நாங்கள் எங்களை கர்த்தாவே இலக்கை நோக்கி கர்த்தாவே உடைய சித்தத்தின்படி எங்களோட ஓட்டத்தை ஓடி சியோனாய் எருசலேமாய் காணப்படத்தக்கன உதவி செய்யும். வசனம் பேசும் தாசனியின் அதிகமாய் பலப்படுத்தி தானமான கருவதாறு கொண்டு வந்த தேவஜனங்களை ஆசிரியத்தபடியினாலே ஸ்தோத்திரம். திரும்பி போன பிரயாணத்திலும் கூட இருக்கும். தொடர்ந்து நடக்கணும் ஒவ்வொரு கூட்டங்களையும் தேவம் பொருட்படுத்த ஆசீர்வாதமாய் மாற்றும். சபையிலும் கர்த்தாவே தேசத்தம் பெரியான ஆவிக்கு எழுப்பது உண்டாகத்தக்கன உதவி செய்ய நினைக்கின்றோம். எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நாளுக்கு எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.